ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னால் கேமராமேனு பொண்ணையும் பார்க்க விட மாட்டாங்க, மாப்பிள்ளையும் பார்க்க விட மாட்டாங்க, கல்யாணத்தையும் பார்க்க விட மாட்டாங்க. அது மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி பார்த்துருவேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பின்னால் இருக்கிறவங்களுக்கு மறைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னுவாங்க இல்லையா? அப்போ கண்ணால் பார்க்குறதுங்கிறத விட காதால் கேட்குறதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. என்னன்னு சொல்லணும்னா இதில் தான் சொல்லுவாங்க, அதாவது கலவையும் கற்று மற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஜோசியத்தை கற்றுக்கிட்டு மறந்துடலாம்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம், உனக்கு தெரியாதா அப்படின்னு அப்படி யோசிச்சிடக்கூடாது. சரியா? சரி, இப்போது முதல் படியாக இந்த வாரா மீட்டிங்க்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொன்னார். தமிழில் வாரா அப்படின்னா வராதுன்னு அர்த்தம். தமிழ் இலக்கியத்தில் வாக்கு அப்புறம் துணைக்கால் போட்டால் வாரா, வாரா கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வாரா அப்படின்னாக்க நீங்கள் வரணும் அப்படின்னாரு. இதுக்கு பேர் முரண்தொடைன்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது பகல் இரவு ஆட்டம் அப்படிம்பாங்க, பகல் இரவு ரெண்டும் சேர்ந்தது முரண்தொடை அப்படிம்பாங்க. அது மாதிரி பாலா சார் வந்து சொன்னாங்க, ஒரு 2 ட்ரிப்பு சொன்னார், 2 ட்ரிப்பும் வர முடியலை. அப்போது 3வது டைம் ஒரு தடவை வந்துடலாம், எப்படினாலும் 6 100 ஆனாலும் சரி, வேலூர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொன்னதும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லாம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நேற்று நான் கூப்பிட்டேன், முந்தா நேற்று கூப்பிட்டேன், சார் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை முடியாது, அது வந்து முடியாதுங்கிறதையும் ரொம்ப தன்மையாக சொன்னார். பரவாயில்ல சார், அடுத்த மாதம் கூட ஏதாவது ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் அப்படி இல்லை, சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான், இல்லை சார் நான் வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்து அப்புறம் மறுபடியும் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணி, இல்லை சார் நான் வந்துடுறேன், வழக்கம் போல் மீட்டிங் போகட்டும் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் ஆச்சு. வந்ததும் நேற்று வந்து வேலூரில் மயான கொள்ளை இருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்துடைய நிர்வாகிகள் எல்லாத்தோடையும் வந்து நைட்டே என்னை வந்து சார் பார்த்துட்டு வந்தாங்க. காலையில் வந்து எத்தனை மணிக்கு சார் வரட்டும் அப்படின்னு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நம்ம மக்கள் வர்றது 11 மணி ஆகும் அப்படின்னாரு. சரி பின்ன நானும் அப்போ 11 மணிக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதே மாதிரி வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஜோதிட மீட்டிங்க்கு போனோம்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூராக இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற யாருக்குமே ஜோசியம் தெரியாமல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். என்னதையும் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வர்றது, நமக்கு தெரியாத பாயிண்ட் 4 பாயிண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்படி வரையில் நான் உள்ள நுழையிறப்ப சென்னை சந்திரமௌலி ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா பேசினார். அவர் பேச்சில் வந்து குருவும் சுக்கிரனும் ராகு கேதுவோட சாயா கிரகங்களோட சேர்ந்தா யாரை சாப்பாங்க, அதாவது குருவை சாய்ப்பாரா அல்லது சுக்கிரனை சாய்ப்பாரா இல்லை ஜாதகாரன் சாஞ்சு போயிடுவானாங்கிறத விவரமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். நல்லா பேசிகிட்டு இருந்தார். அது நல்லாவும் இருந்தது. அதாவது குருவோடு ராகு சேர்ந்தால் குரு சண்டால யோகம்ன்றாங்க, குருவோடு கேது சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கும் குரு கேதெல்லாம் சேர்ந்துருக்கே, ஆனால் ஒன்றும் நாங்கள் கோடீஸ்வரன் ஆகலையே அப்படின்னா அதுதான்டா ஜோசியம். அதாவது என்னன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், உனக்கு ஒன்றும் கவலையே விடாத, உனக்கு இருக்கிற யோகத்துக்கு நீ என்னமும் செய்ய வேண்டியதில்லை, வெட்டியாவே சுத்த வேண்டியதாங்கிற மாதிரி என்னமும் செய்ய வேண்டியதில்லை, உனக்கு பணமாக வந்து கொட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் அடிப்படை வேலைக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ இந்த புரியாததை புரிய வைக்கிறது, நான் அதைத்தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மைக்லேயே சொல்லியிருக்கேன். அதாவது ஜோசியத்தை சயின்ஸ் அப்படிம்பாங்க, அது சயின்ஸ்லாம் கிடையாது, ஜோசியம் சயின்ஸ் கிடையாது. ஏன் சயின்ஸ் கிடையாதுன்னா, சயின்ஸ் வந்து இங்கே சொல்கிற இந்த விதியை எங்கே போய் பயன்படுத்தினாலும், அமெரிக்காவில் பயன்படுத்தினாலும், ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தினாலும், திண்டுக்கல்லில் பயன்படுத்தினாலும், வேலூரில் பயன்படுத்தினாலும் அது கரெக்டாக இருக்கும். ஒரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னா அது எல்லா ஊர்லேயும் அப்படி தான். இப்போ இங்கே மட்டும்தான் இருக்கும், இப்போ மதுரையில் இருக்காது அல்லது வந்து அமெரிக்காவில் இருக்காதுன்னா இங்கேருந்து பிளேன் பறந்து போய் அங்கே விழுந்துரும் கீழே, எங்கே அந்த விதி வேலை செய்யாத அங்கே விழுந்துரும் இல்லையா? ஆனால் ஜோதிடம் அப்படி இல்லை. சொல்லுவாங்க, லக்னாதிபதி வலுத்து நின்னால் அவனுக்கு புகழ் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் லக்னாதிபதி வலுத்தவங்க எல்லாத்துக்கும் புகழ் கிடைக்கிறது இல்லை. சரியா? அப்போ புகழ் பெற்றவங்க எல்லாத்துக்கும் லக்னாதிபதி வலுத்திருக்கிறதும் இல்லை. அப்போ இந்த இடத்துல அந்த விதி வந்து அடிவிட்டு போயிருதா. அதே மாதிரி செவ்வாய் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றோம்.
ஆனால் தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. முரண்பாடுகளை பாருங்க. இப்போ நான் சொன்னேன்ல முரண் தொடை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வாரா ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்னு, அது மாதிரி இத்தனை முரண்பாடுகள் ஜோதிடத்துக்குள்ள இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா இது வந்து ஹைலி டிப்ளமேட்டிக் கோர்ஸ். எது இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோர்ஸ். அப்பேற்பட்ட ஒரு துறையை பாலா சார் கையில் எடுத்துக்கிட்டு அவர் அது கூடயே உருண்டுகிட்டு இருக்கார். நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம பெருமை உங்களுக்கு தான், அதனால தான் அவர் கைத்தட்டிட்டார். சரி, இப்போ முதலாக ஜோதிட சங்கம் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல வந்து அப்போ வந்து நீ தலைவராக இரு அப்படின்னாங்க. சரி, ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நம்ம தலைவராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம்னா 9 பேர் வந்திருந்தாங்க. சரியா, மொத்த செயல் வீரர்கள் போட்டாலே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எல்லாருமே மேடையில் உட்காந்துக்கலாம், யாருமே கீழே உட்கார வேண்டியதில்லை. அது மாதிரியான ஒரு சங்கமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அப்புறம் அப்படி வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து ஜோசியம் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அதாவது ஒரு 19 வயசில் படிக்க ஆரம்பித்து 20 வயசில் ஜோசியராக மாறியாச்சு, சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சொன்னாத்தேன் ஜோசியர் ஆக்குவாங்க நம்மளை. சரிங்களா, நம்ம சாதகத்தை கையில் பிடிக்காத வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சோறு ஆக்குவது எப்படி அப்படின்னு 300 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அங்கே கொண்டு போய் அடுப்பில் சட்டியை தூக்கி வச்சாத்தையும் பத்தி கித்தி போய் 2 செருப்படி வாங்கி அது சரியாகவும் வரும். ரைட்டா, அப்போது அதை ப்ராக்டிக்கலாக இறங்கணும். அப்போ இறங்குறது அப்படிங்கிறது இறங்கிட்டேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தாண்டி இருப்பேன் அனுபவத்தில். ரைட்டா, அப்படின்னா எதுக்கு இந்த அனுபவம் வரணும்னா நிறைய ஜாதகங்களை வாங்கி வாங்கி பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி நம்ம வந்து அது ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் பேஸ்டு தொழில் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வரும். பொதுவாக அரசு பணியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஆனது ஒரு இண்டு பேப்பர் வாங்கி வச்சு ஈஸி சேரில் உட்காந்து மல்லாக்கப்படுத்துக்கிட்டு மானத்தை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஊரில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி அரசியல் சரியில்லை, இன்றைக்கி வந்து நிர்வாகம் சரியில்லை, நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கையில் ஒன்றும் செய்யலை, அதைத்தான் வந்து விரிவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா, ஆனால் அது மாதிரி பாலா சார் ரிட்டையர்டு தான் ஆனேன்னாரு. நான் அவர் ரிட்டையர்ட் ஆனதுங்கிறதையே இதில் யூடியூப்பில் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். ரிட்டையர்ட் ஆனதும் செவனேன்னு ஊஞ்சலில் உட்காராமல் ஈஸி சேரில் உட்காராமல் தனக்குன்னு ஒரு துறையை கையில் எடுத்து, சார் அவர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் சார் தெரியும், இன்னைக்கு உலகம் பூரா தெரியும் அவரை. ரைட்டா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாரா ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சங்கமும் அத்தனை பேர்த்துக்கும் தெரியறது இந்த மீட்டிங்னால இல்லையா. அது பெரிய யோகம் இல்லையா. சரி, அப்போ மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ என்னதையும் பேசுறாங்கன்னு கேட்கலாம்னு வந்திருப்போம் இல்லையா. இப்போ எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் மைக்கில் பேசுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, மேலே வர்ற வரைக்கும் நல்லாத்தையும் இருக்கும். சரிங்களா, மேலே வந்து மைக்கை பிடிக்கிற வரைக்கும் நல்லாத்தான் இருக்கேன். நீங்கள் அங்கேருந்து பார்க்கல, நான் மட்டும்தான் தெரிவேன், 4 பேர் தெரிவாங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிவாங்க சார். எல்லாரும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு குறுகுறுன்னு இருக்கும் இல்லையா. அப்போ இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா எப்பயுமே ஜோசியர் யார், பேச தெரிஞ்சவன் ஜோசியர். அப்படி தானே சார் இல்லையா. சுழல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகழ் வல்லல் யாருக்கு மரிது வள்ளுவர் சொல்லியிருக்கார். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதர் வல்லார் பெரிய சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. இப்போ என்ன மனப்பாட போட்டியா வச்சாங்க திருக்குறளுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பேசணும். சரி, இப்போ அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு லைஃப் எடுத்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சார், அவர் ரிட்டையர்டுக்கு முன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் பண்ணார், குழந்தை ஊட்டி வந்தது, அவங்களெல்லாம் செட்டில் பண்ணார், அவங்களுக்காக ஓடினார். அது கரெக்டு தான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து வரத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அதனால் முதல்ல அந்த குடும்பத்தெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ரிட்டையர்டுக்கு பின் ரீபி கிபி மாதிரி ரீபி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த பேரையும் புகழையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா சார். இப்போ இப்படி எடுத்துக்கங்க சார், ஒரு ரிட்டையர்டானாலே இவ்வளவு பண்ண முடியும்னா ஏன் நம்மளாம் பண்ண முடியாது? நான் தெரியாமல் கேட்குறேன். சரியா, ஆகவே எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஜோதிட விற்பனர்களாக வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். சரியா, எல்லாரும் ஜோதிட விற்பனர்களாக வருவீர்கள், ஜோதிட அறிஞர்களாக வருவீர்கள், மேடையில் வந்து நின்று பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறதையும் உலகமே உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிறது அந்த அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கும் வரும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் சொல்லலாம். சரி,
அதை அடுத்து வேலாயுதம் ஐயா பேசினாங்க. அவரை வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவரை வந்து நான் ஒரு 2-3 மீட்டிங்ல பார்த்துருக்கேன். அவருடைய ஸ்பீச் கேட்டதில்லை, இன்னைக்கு தான் கேட்டேன். நல்லா பேசுனாங்க. அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா நல்லா பாருங்க, இந்த அதை தான் ஒரு ஐயா ஃபோக்கஸ் பண்ணார். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனாலே ஒரு பொண்ணு ஒழுக்கங்கட்ட ஒன்று, ஒரு பையன் ஒழுக்கங்கட்ட இப்படி சொல்லிக்கிட்டு தர்றான். அப்போ அது நெசமாலுமே அப்படி ஆயிருமான்னா இல்லை, உளுந்த வச்சு வடையும் செய்யலாம், இட்லியும் செய்யலாம்ல, ரைட்டா? அப்போ நம்மகிட்ட இருக்கிறது வடையா இட்லியாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான பஞ்சாயத்துங்க. அப்போ நம்ம நேரடியாக வந்து பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஜோசியர் வந்து அந்த நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம் தெரியுங்களா? லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாக்க இவன் கோவக்காரனா இருப்பான், வேகமானவனா இருப்பான், பொறுப்பு இல்லாதவனா இருப்பான், பொறுமையா இல்லாதவனா இருப்பான், சட்டுன்னு பேசிடுவான், இவனுடைய பேச்சு அடுத்தவனை காயப்படுத்தும். அவர் வந்து கோபம் வந்ததுன்னா வைப்ரேட் ஆகி உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகும். அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கு வருவார். சொந்த வீட்டில் குடியிருப்பார். சூடான உடம்புக்காரராக இருப்பார். அப்படி தானே சார் படிச்சிருக்கோம். ஆனால் சிலர் செவ்வாய் இருக்கிறவனை பாருங்க, எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். நம்ம பேசிட்டே இருக்கோமா, நம்ம பேசுனது ஒருவேளை தப்போ, அதனால தான் இவன் இப்படி உட்காந்துருக்கானோ அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஒருவேளை நம்ம பேசுகிறவனுக்கு புரியலையோ, அதனால தான் எப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படியால சந்திச்சிருப்பீங்க. அவன் பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் பலமாக தெரியும். பேசுனான்னு வைங்களேன், அடப்பாவி இப்படி வேற இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி போயிடும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, லக்னத்தில் செவ்வாய் இருந்து 2க்கு அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கார், அல்லது வந்து வக்கரமாயிருக்கார், அல்லது ராகு கேதுவோட சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார். 2ஆம் இடத்த அதிபதி வாக்காதிபதி லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, எங்க அவனை பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டான். அதே இது 2ஆம் பாவாதிபதி கேந்திரத்தில் இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். லக்னத்தில் செவ்வாய் இருக்கு அவனுக்கு, நீங்கள் ஒன்றும் பேசணும்லாம் சொல்ல வேண்டியதில்லை, சரியா? இது கொஞ்ச நேரம் இதையும் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் பேசிடுறான். அப்போ இந்த இடத்துல லக்ன செவ்வாய்க்கான விதிமுறைகள் செத்து போகுதுல்ல, அப்போ இன்னொரு இடத்துல வந்து அது நிமிர்ந்து நிற்குது இல்லை. அப்போ ஜோதிடம்ங்கிறது அதான் சார். இந்த ஒரு ஹாலில் இங்கனக்குள்ள ஒரு விதி இருக்கும், இந்த அங்கனக்குள்ள ஒரு விதி இருக்கும், அதை தாண்டி போனால் அங்கன ஒரு விதி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலையும் ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க. ஒரு ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவுமே அசிங்கமாக தான் இருக்கும் செல்ஃபி எடுத்தா. இருந்தாலும் அதாவது ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியான லைட்டிங்கில் வித்தியாசமான ஸ்கோப் தெரியும். அதுக்கு என்ன காரணம்? அந்த லைட்டிங்கு, அது நம்ம உட்காந்துருக்க பொசிஷனு, கேமரா ஆங்கிள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரியான ஆங்கிள் இருக்கும் சார். அந்த ஆங்கிளில் பார்க்கணும் நம்ம. அப்படி பார்த்தா தான் சரியாக வரும். இப்போ நமக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மாற்று கருத்து ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நம்மளால சும்மாவே இருக்க மாட்டாங்க, உடனே உடைவாளை உருவிட்டு கிளம்பிடுவாங்க. அது எப்படா நான் சொன்னது தப்பாகுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோமே. குரு வந்து மிக நல்ல கிரகம், குரு வார்த்தால் கோடி குற்றம் நீங்கும், குரு மிகச்சிறப்பான கிரகம் எல்லாம் பேசுறோம் இல்லையா? ஆனா குரு தசையில எத்தனை பேர் நொடிச்சு போயிருப்பான், எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பான்? யாருமே இல்லையா அப்படின்னா, சார் இருப்பாங்க சார், நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். குரு தசையில கெட்டுப்போனவன் இருப்பான் சார், கடன்பட்டவன் இருப்பான் சார். ராகு தசையில நல்லா இருந்தேன், குரு தசை வந்தது என்னைய கூறு கட்டவன் ஆக்கிருச்சு அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லாம் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, துலா லக்னமா இருக்கும், இல்லாட்டி ரிஷப லக்னமா இருக்கும், அவங்க சுக்கிரன் அணி லக்னத்துல இருப்பாங்க. அதனாலதான் எதிரணியில வேலை செய்யல அப்படின்னு நம்ம இந்த மாமியார் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் பஞ்சாயத்து இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல பேசுவாங்க. அப்படி கிடையாது சார். சுக்கிரன் அணி லக்னம், குரு அணி லக்னம்னு பேசுறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன். தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதிப்பான், லக்னாதிபதி தசை கெடுக்காது. 1, 5, 9 அதிபதிகள் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர். 5, 9 அதிபதிகள் ஆயில கொடுப்பார். எல்லாம் சரி. இப்ப அந்த குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் யோகண்டா, பிரமாதமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப குரு தசை யோக தசை அவங்களுக்கு இல்லையா? 8ல மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்கிறோம். இப்போ அந்த குரு தசை கெடுக்காது இல்லை. ஆனா அந்த குரு வக்ரமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனை சிக்க வச்சிருமா? ஏன்னா வக்ரம் அப்படின்னா 180 டிகிரி ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி நேராக பார்த்தா மேடையை பார்க்குறோம், பின்னால் திரும்பி பார்த்தா டீக்கன் தெரியுது பார்த்தீங்களா? அது வக்ரம். இங்கே நம்ம நிற்கிறோம், சரியா? இதுதான் 2க்கும் வித்தியாசம். அப்போ அந்த குரு தசை ஒருத்தனுக்கு கெடுத்துருக்கும், இன்னொருத்தனுக்கு கொடுத்துருக்கும். இப்போ குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னாக்க 2க்கு நடுவில் இருப்பார், நான் சொல்ல முடியும். சரி, அப்போ ஜோதிடத்தில் இதைத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த வகையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார். என்ன காரணம்? அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கோ கல்யாணம் ஆகாமல் எல்லா ஜோசியரும் சேர்ந்து கவனமாக பார்த்துக்கிறோம், நானும் உள்படத்தேன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடாது. என்ன காரணம்? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கா, இல்லை இவன் 2 கல்யாணம் பண்ணுவான்டா, அந்த சார்ட்டை தூக்கிட்டு வந்திருக்க,
2வது கல்யாணம் முத பொண்டாட்டி அண்ணா கொடுத்துக்கிறியா அவன் இல்லையா அப்படின்னாக்கா அவன் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடிடுறான், புழுதி கிளம்ப போயிடுறான். யாரு பொண்ணுட்டுக்காரன் அந்த ஏரியாவிலே இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரண்டு போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி தானா அப்படின்னாக்கா அப்படி இல்லை சார். அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு, அது எந்த இடத்துல சேர்ந்தாலும் பாதிக்குமானா அப்படி கிடையாது. 7ஆம் இடத்தில் சேர்ந்தால் மட்டுமே பாதிக்கும். சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனு மறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமே அப்படின்றான். அது 7ஆம் இடத்துல சேர்ந்தாதான். இப்ப உடனே அடுத்த பாயிண்ட் வரும். அப்ப 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனை வரும், அல்லது ஒழுக்கம் தவறி போயிருமானா போகாது. இப்ப நீ என்னதேன்னு சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கணும். போகுமா போகாதான்? அதான் சார் ஜோசியம். நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இப்ப பாருங்க, 7ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தா மட்டும்தான் குடும்பத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். இப்போ ஒரு விதியை தெளிவா புரிஞ்சுட்டோம். இப்போ ஒரு ஜாதகத்துல 7ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்குது, ஆனா அவங்களுக்கு குடும்பம் நல்லபடியா ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படா அப்படின்னா ஒன்றும் இல்லை, செவ்வாய் தசையும் வரல, அவருக்கு சுக்கிர தசையும் வரல, அப்ப அந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வாட்டுக்கு சம்முன்னு ஓட்டிடுவார். சரியா? வாங்கினா அட்டி அப்படி, அதனால அவர் கை தட்டிட்டார். சரி, ஏன்னா சுக்கிரனை பத்தி பேசுறோம்ல, வீட்டுக்காரம்மா ஞாபகம் வந்துருச்சு உள்ளது. சரி, இப்ப அடுத்தது இந்த செவ்வாய் தசையும் நடக்குதியா அல்லது சுக்கிர தசையும் நடக்குதியா? 7ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காரியா, ஆனாலும் ஒழுக்கமா இருக்கான், என் பிரச்சனை இல்லை அந்த குடும்பத்துல. எப்படிப்பா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்படி? ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம்னு வச்சுக்கோங்க, தீந்து வச்சு, அவ்வளவுதான். செவ்வாய் வக்ரம் அல்லது சுக்கிரன் வக்ரம் மாற முடிஞ்சு வச்சு. அப்புறம் என்ன? அப்போ ஒரு கிரகத்துக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரியான முடிவு எடுக்கவே முடியாது சார். இதை இப்படி எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? இல்லையே, ஒரு மாதிரியா தானே இருக்கும். நம்ம எல்லாம் யூனிஃபார்மா இல்ல, யூனிக்கா இருக்கோம்ல, ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இல்லை. சரியா? இத டாக்டர் அறிவொளி அருமையா சொல்லுவார். ஒரு குக்கர்ல ஆவி வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மூடிய போடுறோம், சந்துல வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கேஸ்கெட் வைக்கிறோம், அதுலயும் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக லாக் பண்றோம், டைட் பண்றோம், எல்லாம் வச்சு உள்ள வச்சு அந்த கேஸ்கெட் எல்லாம் போட்டு குக்கரை தூக்கி வைக்கிறோம். அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? ஆவி வெளியே போகக்கூடாது. ஆனா ஆவி வெளியே போறதுக்குன்னே ஒரு ஓட்டையை வைக்கிறோம், அது மேல அது போகக்கூடாதுன்னு ஒரு வெயிட்டை போடுறோம். இப்போ ஆவி வெளியே போகணுமா போகக்கூடாதா? போகணும். அப்ப போகணும்னா மூடியை திறந்து வச்சு தூக்கி அப்படியே அடுப்புல வச்சிட வேண்டியதானே, அப்ப வெளியே போயிரும்ல. சரி, போகக்கூடாது, அப்ப அதையும் அடைச்சிட வேண்டியதானே, வெடிச்சிருமியா. சரி, அப்ப இதுல போகணுமா போகக்கூடாது? இதான் ஜோசியம். சைக்கிள்ல ஒரு கியர் வீல் இருக்குன்னு சொல்லுவார். 2வது உதாரணம் சொல்லுவார். இப்படி இருக்கும் கியர் வீல், அந்த கியர் வீல்னு சொல்லுவாங்க. இந்த கியர் வீல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பல்லு இருக்கும், இங்க இருக்காது, இந்த இடத்துல இருக்கும், இங்க இருக்காது, இந்த இடத்துல இருக்கும், இங்க இருக்காது, இப்படி மாத்தி மாத்தி இருக்கும். இப்ப இந்த பல்லு இல்லாததுனால இந்த செயின் ஓடுதா, பல்லு இருக்கிறதுனால ஓடுதா? பல்லு இருக்கிறதுனால ஓடுதுன்னா பாக்கி இடத்துல எல்லாம் பல்ல வச்சிருங்க, அப்ப மேல வலுவலுன்னு ஆயிருமா? அப்ப செயின் ஓடுமா? வண்டி ஓடாது. சரி, அப்ப பல்லு இல்லைன்னா தான் ஓடும். அப்ப மொத்த பல்லையும் எடுத்துருங்க, மொத்த கியரையும் எடுத்துருங்க, அப்பயும் வலுவலுன்னு இருக்கு, அப்ப ஓடுமா? அப்பயும் ஓடாது. அப்ப பல்லு இருக்கிறதுனால ஓடுதா இல்ல இல்லாதனால ஓடுதா? சரியா? இருக்கிற இடத்துல இருக்கணும், இல்லாத இடத்துல இல்லாம இருக்கணும். சத்தியவலி இப்பயே மண்டியா பிடிச்சிட்டேன். சரியா? அப்போ இந்த கியர் வீல் தானே, அந்த கியர் வீல் எப்படி ஓடுது அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோசியர் இருக்கிற இடத்துல இருக்கணும் சொசைட்டிக்குள்ள, அதே மாதிரி இல்லாம இருந்தாலும் அங்க பிரச்சனை வரும் ஜோசியர் இல்லாம இருந்தாலும். ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காருவாங்க சார் நம்ம முன்னாடி, நம்ம சொல்ற அந்த வார்த்தையை வச்சு அந்த குடும்பம் நல்லபடியா பிழைக்கும். சரியா? உன் மனைவி அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேர் மனைவி மேல சந்தேகப்பட்டு வருவான், நிறைய பேர் கணவர் மேல சந்தேகப்பட்டு வருவாங்க. நீங்க சிம்பிளா இப்படி சொல்லி பாருங்க, ஓம் புருஷன் அப்படி இல்லம்மா, அவர் ஏகபத்தினி விரதன்னு நான் சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, நீ அப்படி எடுத்துக்காத, அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லா பிள்ளைகளையும் பாப்பாரு, சிரிப்பாரு, எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஆனா ஒன்னே கட்டியே ஒன்னும் புடுங்கலையே, அவன் இன்னொருத்தைய கட்டி என்னையா செய்யப்பறியா அப்படின்னம்னா போதேன். அதான வார்த்தை, நீ கரெக்டா சொல்ற அப்படின்னா. சரியா? அப்போ அந்த ஜோசியரை கொடுக்குற அந்த உத்வேகம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு தைரியம். நான் IAS பாஸ் பண்ணுவேனா, இங்க பாரு, உனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிற யோகம் இருக்கு, நீ வெளிநாடு போய் லட்சமா சம்பாதிப்படா, எதுக்குடா இங்க போய் நின்றுக்கிட்டு அரசியல்வாதிக்கு சல்லிட்டு அடிச்சுக்கிருக்க, அந்த சாதாரண யோகம் இல்லை, உனக்கு மிக உயர்வான அமெரிக்கா யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க.
அப்படியா, ரைட், சந்தோஷம்ட்டு போயிடுவார். அதே இது அவங்க அப்பா, ஐஏஎஸ் எழுதுனா வாழ்க்கை போயிடும், நிறைய வருஷம் ஆயிரும், இதெல்லாம் சரியா வராது, 2 வருஷத்துல நீ சம்பாதிக்கணும், 4 வருஷத்துல நீ சம்பாதிக்கணும், டக்குன்னு ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டான். ஆனா ஜோசியர் சொல்ற விதமா சொன்னா அவங்க கிளீனா கேட்டுக்கிடுவாங்க. அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை வந்து டக்குன்னு தீர்ந்து. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லிச்சுறான். அப்பேற்பட்ட வகையில இந்த இப்ப நம்ம சுக்கிரன் செவ்வாய்க்கு பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்குறப்ப அந்த காம்பினேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு அடுத்து பேசல நான் சதீஷ்குமாரை பற்றி சொல்லியே ஆகணும். சதீஷ்குமார் வந்து நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னாரு. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அநேகமாக நாளாகும் போல இருக்கு, அடுத்த வாரத்தையே முடிப்பார் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அவர் வாட்டுக்கு பிடிச்சிட்டாரு. இந்த மைக்கை பிடிச்சி பேசுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்கார் சாமி, மைக்கை பிடிச்சி பேசுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சைக்கிள் பழகிறப்ப மேலே ஏற்றி விட்டுருவாங்க, நம்மளுக்கு இறங்க தெரியாது, நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா, இறங்கவே தெரியாது, எப்படா இறங்குறது, அப்போ பார்த்து இறங்கிடுவாங்க, எங்கனையாவது ஒரு கல்லில் போய் நிப்பாட்டி காலை ஊண்டி இறங்குன்ற மாதிரி. ஆமாம், இல்லாட்டி யாராவது பிடிச்சி நிறுத்தணும் இல்லையா. அது மாதிரி மைக்கை பிடிச்சாக்க சிலர் வந்து இறங்க தெரியாது மைக்கில் இருந்து, அப்படியே ஏறின மணிக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி ஆனாலும் அவர் கொடுத்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான விளக்கங்கள். நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படாது. ஏன் 2-7 பொது மாரகஸ்தானம்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் புதன் நீசமாகுது, ஏன் சுக்கிரன் அந்த இடத்துல உச்சமாகிறார், ஏன் சுக்கிரன் நீசமாகிற இடத்துல புதன் உச்சமாகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போ அறிவுக்கும் புத்திக்குமானது, ஞானத்துக்கும் வீரத்துக்குமான விஷயங்கள் அப்படிங்கிறத விலாவரியா எடுத்து சொன்னாரு. அவருடைய இதுல வந்து ஆன்மீகத்தையும் கலந்துட்டார். எது? காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த 3 விஷயம் சொன்னாரு. அதாவது ஆகம பிரமாணம்ங்கிறது புஸ்தகத்துல இருக்கிறது, அனுமான பிரமாணம்ங்கிறது அதை படிக்கிறதுனால ஒரு வேளை இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, அப்ப சரியாத்தான் வரும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிறது. காட்சி பிரமாணம்ங்கிறது அவர் நம்ம முன்னால வந்து நின்று சொல்றது. ஆக இதை ரிவர்ஸ்ல வேலை செஞ்சிருக்காரு. அவர் முதல் என்ன சொன்னாரு? காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், இது மூல ஆகம பிரமாணம்னாரு. இவர் மூல நூலில் படிப்பார். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் சண்டை போடும் மனைவி அமையும்னு படிச்சிருப்பார். அப்புறம் 4 ஜாதகத்தை பார்த்திருப்பார். ஆமா சண்டை போடுறாங்க, அப்ப எல்லா ஜாதகத்திலையும் அப்படித்தான் போடுவாங்கன்னு அனுமானத்துக்கு வந்திருப்பார். அப்புறம் அதை நமக்கு சாட்சியா சொல்றாரு, காட்சி பிரமாணத்துக்கு வந்துட்டார். ரைட்டா? இதை ரிவர்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையிலையும் அந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தோடு கலந்து நமக்கு தகவல் கொடுத்ததுல அவரும் பிரமாதமா பேசினாரு. இன்னொரு விதத்துல சொன்னாரு, 7ஆம் பாவம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதுதான் அங்கீகாரம். ஒரு மனிதனுடைய ரெகனைசேஷன் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். என்ன காரணம்? சரியா, வீட்டில் பொண்டாட்டி அக்செப்ட் பண்ணா தானப்பா மற்றவன் அக்செப்ட் பண்றதுக்கு இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, உலகமே ஒத்துக்கிறோம். சார் நீங்க அறிவாளி, பிரமாதமாக பேசுகிறீர்கள், சூப்பராக சொல்லுகிறீர்கள் அப்படின்னு நம்மள ஜோசியம் சொல்றப்ப, ஆனா நீங்க வீட்டுல போய் இங்க அப்படி சொன்னா இங்க நீ அப்படின்னா அவனுக்கு அறிவு இருக்காது, உன்னைய விட முட்டாளா இருக்கான், சிம்பிளா முடிச்சிருவாங்க இல்ல. அப்ப நீங்க உங்கள் மனைவியை வென்றால் உலகத்தை வென்றதாக அர்த்தம். சரியா? அப்ப மனைவிமார்களுக்கு என்ன சொல்றது? அதாவது இல்லப்பா நீ இது வந்து இதைத்தாம அவங்க வீட்டுக்காரர் எடுக்க சொன்னார் அப்படின்னம்னா, அந்த ஆளுக்கு 5-6 தெரியும், அந்த ஆளுக்கு செலெக்ஷன் தெரியாது, ஒன்றும் தெரியாது, பேசாமரியா உண்மைதான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி எதுக்கு செலக்ட் பண்றான். ரைட்டா? ஆனா இந்த அம்மா ரொம்ப விவரமான ஆளு, யார் கையில கொடுத்தா அது கரெக்டா வேலை நடக்குங்கிறத நினைச்சா அந்த அம்மா வாழ்க்கை அந்த ஆள் கையில கொடுத்துருக்குது இல்லையா. எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் நெம்ப நல்ல வேண்டான்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்துருப்பாங்க. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது இந்த இந்த ஜோசியர் வந்து குடும்பத்துல ரொம்ப முக்கியமான அங்கம் சார். அதாவது இப்ப ஒண்ணும் இல்லை சார், அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தது, அவ்வளவு தூரம் செலவண்ணா, இவ்வளவு தூரம் செலவண்ணா, அப்படி பண்ணேன் இப்படி பண்ணாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஜோசியர் ஜாதகத்தை பார்க்காமலாம் பண்ணியிருப்பாங்கன்றீங்க? கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. சரியா? பார்த்துருப்பாரு. அப்ப அவர் ஃபீஸ் என்ன பண்ணலாம்? ஒரு பெட்ரோல் பங்கு எழுதி கொடுங்க, பாவம் நானும் சிரமத்தில் இருக்கேன்னு வேணா கேட்கலாம் இல்ல. ஏன்னா நிறைய பெட்ரோல் பங்கு வச்சிருக்காருல்ல, அதனால. அது மாதிரி சார் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து இது இருக்கு, அது என்ன, ஜோதிடம் அப்படிங்கிற தேவைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள், ஜோதிடத்தை கேவலமாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வெளியில ஜோசியம் படிக்கிற நான் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் என்னப்பா பண்ற அப்படின்னா, ஜோசியம் படிச்சுக்கிறீங்க, அதை மெதுவாத்தையும் சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆகும், ஏண்டா படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போய் உருப்புற வழியா பாடுறான்னாக்க ஜோசியம் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படித்தான் பேசுவாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி பேச மாட்டாங்க சார். என்ன காரணம்? எல்லா ஊர்லயும் ஜோதிட மாநாடுகள் நடக்குது, ஜோதிட சங்கங்கள் இருக்குது, ஜோதிட கூட்டங்கள் நடக்குது. அப்போ நிறைய கூட்டம் வருது ஜோதிடத்துக்கு. அதான் ஞாயிற்றுக்கிழமையில வைக்கிறாங்களா, வீட்டுல இருந்து இவளோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம அங்கன போய் சத்தோட உட்காந்துட்டா சமோசா கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, மத்தியானம் ஜோறு போடுவாங்க, சாப்பிட்டு நிம்மதியா வந்துடலாம். சரியா? இங்க உட்காந்து எம்புட்டு நேரம் பதில் சொல்றது?
அதனால நேரா இருந்தா தாண்டா வக்கரம் ஆகுது, நேருக்கு நேரம் நிக்காம இருந்தா பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடுறது. சமசப்தம பார்வையை தவிர்த்துறது இல்லையா? அப்ப ஞாயிற்றுக்கிழமையில எஸ்கேப்பிங் மெத்தடா கூட ஜோசியத்தை யூஸ் பண்றவங்க உண்டு, அப்படியும் வச்சுக்கலாம். நிறைய பேர் சிரிக்கிறப்ப தான் எனக்கு அப்படித்தான் வந்திருப்பாங்களாட்டு, அப்புறம் பின்ன ஓம்பச்ச கேட்க வந்தோம்ன்ற மாதிரி. சரி, அப்ப அந்த மாரகஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தை ஜெயிச்சா உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன் சார், உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்ப நிச்சயமா உங்களுக்கு புகழ் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்க ஜெயிச்சிருவீங்க, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இல்லை எங்க சொல்லுவாப்போம். அப்ப 10ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா போகும். லக்னாதிபதிக்கு ஈக்குவலான ஒரு பவரை கொடுத்தோம். 10கதிவன் ஆட்சி உச்சம் வரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விளக்கு முதைய தலமதனை புத்திரருக்கிறையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம். அப்ப தனவானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வசதி வாய்ப்பு, சொத்து சோத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு அம்மா வந்து இப்படி கேட்குறாங்க பாருங்க. அப்ப என்னதான் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இருந்தாலும் சனி குறுக்க வரும்ன்றாங்கல்ல, அப்படித்தான். அர்த்தாஷ்டம சனியா அஷ்டம சனியான்னு இனிமே தான் தெரியும். ஏன்னா முன்னால கொஞ்ச நேரம் நின்றுச்சு, அங்க செத்தோட நின்றுச்சு, இப்ப வெளில போயிருமா போகாதான்னு தெரியாது இல்லையா? சரி, அப்ப அடுத்தது அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப மாரகஸ்தானத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்படி இன்னும் அடுத்து இதுக்கு எனக்கு முன்னால நான் வர்றதுக்கு முன்னாடி பேசினவங்க இதை கேட்கல, நான் கேட்டிருந்தா இன்னும் நான் சொல்லியிருந்திருப்பேன். இனிவே மொத்தத்துல இன்னும் அடுத்த மீட்டிங் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க, முடிக்கலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த மீட்டிங் வரையில வந்து இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் இன்று திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கிறார், யூடியூப்ல அப்படி பேசினார் இப்படி சொன்னார்ல சாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாருமே விஐபி தான், சரியா? நீங்களே மேடையில் ஏறி பேசணும். அதாவது நமக்குள்ளேயே பேசி ஷைன் ஆகணும், பட்டை தீட்டணும். அப்போ அப்படி பேசினா தான் அடுத்தடுத்த மீட்டிங்ல இன்னொரு இடத்துல போய் நம்ம பேசுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இங்க பேசுறதுக்கே தடுமாறினோம்னா வேற இடத்துல போய் மைக்க பிடிச்சி எங்க பேசுறது? அப்ப மைக்க பிடிக்கணும்னா அந்த கூச்சம் தெளியணும்னா 4 மேடையை பார்க்கணும், பார்த்தாத்தையும் தெரியும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ இதுல இப்படி எடுத்துக்கங்க. அதாவது ஜோசியம் படிக்கலாமா? ஜோசியம் படிச்சாக்க மதுரையில கூட அதை சொன்னேன், ஜோசியம் படித்தா தருத்தனம் வரும்ன்றாங்க, பணங்காசு இல்லாமல் போயிரும்ன்றாங்க, காசு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்றாங்க, அது ஒரு தொழிலே இல்லை, அதில் வர்ற காசு நிற்காதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? அது படிக்கலாமா? ஏன்னா இதெல்லாம் நம்மகிட்ட நேராக சொல்லணும்னா கூட மறைமுகமாக சொல்லுவாங்க சார். சொல்லி இதில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் பிள்ளை, கொஞ்சம் சொல்லி கிள்ளி சரிவனியா, அவனுக்கு புத்தி சொல்லியா பண்ணுவாங்க. நம்மகிட்ட சொல்லலைன்னாலும் வெளியில் வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்போ அது மாதிரி எதுவும் பண்ணணுமா? ஜோதிடம் அப்படிப்பட்ட துறையா அப்படின்னா நான் தெரியாமத்தையும் கேட்குறேன். இப்போ நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி இருக்கார்ல, அவரை நீங்கள் மீட்டிங் கூப்பிட்டு பாருங்கள், ஃப்ளைட்டில் தான் வருவார், சரியா? அப்போது பொருளாதாரத்தில் அவர் நல்ல பொசிஷனில் தானே இருக்கார், நல்ல சம்பாத்தியத்தில். எத்தனையோ பேர், நான் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறனால அவர் எடுத்துக்காட்டி சொல்கிறேன், அது மாதிரி எத்தனையோ பேர் இன்னும் நார்த் இந்தியா ஜோசியர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அப்போது இந்த ஜோதிடத்தின் துறை அப்படிங்கிறது தப்பா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது சார். இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இங்கே எங்கே பஞ்சாயத்து வருதுன்னா இந்த சர்வீஸை பிஸ்னஸாக பார்க்குறாங்க பாருங்க, அங்கே தான் பஞ்சாயத்து வருது, அதில் தான் சிக்கிக்கிறாங்க, அங்கே தான் சிக்கிறாங்க. அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் அது வந்து கூட்டுறதுலேருந்து புடைக்கிறது வரைக்கும், சீஃப் கலெக்டர் வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம ஒரு நியாயமாகவும் நீதியாகவும் நடந்துக்கிட்டா தாராளமாக செய்யலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு கசாப்பு கடை வைங்க, கறிக்கடை வைங்க, மீன் கடை வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது உங்கள் தொழில், சரியா? வியாத கீதைன்னு ஒன்று இருக்கு. ஒரு முனிவர் உட்காந்துருந்தாராம் மரத்தடியில். அவருக்கு வந்து தவசிரேஷ்டன் ஆயிட்டார். மேல இருந்து காக்கா எச்சம், கொக்கு எச்சம் போட்டுருக்குது. இப்படி நிமிர்ந்து பார்த்தாராம், கொக்கு படார்னு எரிஞ்சு வச்சு. இவருக்கே பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. சே, என்னடா தவ வலிமை! நம்ம வந்து சில சமயத்துல ஜோசியம் சொல்லல, அவங்க ஆமா சாமி அப்படின்வாங்கல்ல, அப்படி பயங்கரமா கெட்ட பொறுத்து வருங்க நமக்கு. இப்ப வரும் ஜோசியம் சொல்றப்போ வரும், ஆமா சே பரவாயில்லையே, நம்ம கூட சொல்லி ஆமான்ட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு அவர் போயிட்டார். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வித்யா கர்வம். அந்த மனோநிலைக்கு அவர் போனதுக்கு அப்புறம் நேரா போய் ஒரு வீட்டில் பிச்சை கேட்டிருக்காரு. பகவத் பிச்சாந்தேகின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த அம்மா செத்த விட ஏரியா நான் வரையா அப்படின்றது. உடனே நான் யாரு தெரியுமா, என்னைய போய் வெயிட் பண்ண வைக்கிறான் பாரு, வெயிட் பண்ண வைக்கிறாவாருன்னு இவர் நினைச்சிருக்காரு, சொல்லலை, நினைச்சிருக்காரு. உள்ள இருந்து குரல் வந்திருக்கு, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா, உள்ள இருந்து குரல் வந்திருக்கு. என்னடா இது பெரிய மிசையா இருக்கு, நம்ம மனசுல நினைச்சதை எப்படா சொன்னா, நம்மளோட பெரிய தவசிர, ஒருவேளை தாடி மிசையோட எவனும் வரப்போறானாக்குன்னு பார்த்தா ஒரு அம்மா தான் வர்றாங்க. இந்த மாதிரி கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பணிவிட பண்ணிட்டு வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க தானத்தை.
தானம்லாம் இருக்கட்டும்மா, எப்படிம்மா அப்படின்னு தான் அவர் தான் சொன்னாரா. அப்படி இல்லை, நீ வந்து இன்னும் ஊரில் வியாதன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என்னை விட திறமையான ஆள் இந்த மாதிரியான விஷயங்கள், நீ அவரை போய் பாரு, உனக்கு ஞானத்தை சொல்லுவார் அப்படின்னு தான் இவர் கிளம்பிட்டார். நேராக போய் வியாதன் யார் வியாதனான்னு தேடி போயிருக்காரு. அங்கே அவன் கறிக்கடை வச்சு உட்காந்துருக்கான். எது கறிக்கடை வச்சுருக்கான் சார், கறி வெட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஆளுக்கு கூச்சமாயிருச்சு, அடடா கடைசியில் நம்ம கேட்டதுக்கு அந்த அம்மா பழி வாங்கிட்டாலே, கறிக்கடைக்காரன்ட்ட போய் கேளுன்னா அவனுக்கு என்ன தெரியும் கருணையை பற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுருக்காரு. நின்னதுமே அவர் கூப்பிட்டுருக்கான், யார் இந்த கறி வெட்டுறேன்னு கூப்பிட்டுருக்கேன், இங்கே வா. அந்த அம்மா சொல்லி விட்டுச்சா, அச்சத்தோட இரு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா இந்த ஆள் குழம்பிட்டான். யார் நம்மாள் தவ சிரேஷ்டன் வந்து குழம்பிட்டான். எப்படி என்னடா அது, அவன் எப்படி சொல்கிறான் இவன் எப்படி சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். கன்ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வச்சுட்டு தான் தாய் தந்தைக்கு பணிவிட செஞ்சுட்டு அந்த தர்மத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அதுதான் வியாத கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஓட்டுநராக இருக்கலாம், இல்லை சூப்பர் ஓட்டுநராக கூட இருக்கலாம், அல்லது வந்து சாதாரண தொழில் பண்ணுறவங்க, இல்லை மிகச்சிறப்பான தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஜோதிட ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும்னு இருந்தால் நிச்சயமாக வந்துடும். இழுத்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிடும். வாரால வாரி கொண்டு வந்து போட்டுருவோம் உங்களை, ரைட்டா? வாரா சங்கத்தில் வாரி கொண்டு வந்து போட்டுருவோம். அது மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிற இந்த துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கேட்குற நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியுமா? நல்லத்தையும் பேசுகிறாங்க, நம்ம சாதகத்தை படி ஜோசியம் வருமானு கேட்கலாமா அவன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இருக்கும் சார், நிறைய பேர்த்துக்கு இருக்கான். படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் தெரியும். ஆனாலும் ஒரு கேள்வி, நம்ம ஜாதகத்துக்கு ஜோசியம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் கேட்குறது. நான் வந்து டிப்ளமோ அஸ்ட்ராலஜி வந்து மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கப்ப ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருந்தார், வயசானவர். அவர் வந்து ஜோசியம் எக்ஸாம் எழுத வந்தார். அவர்கிட்ட எல்லாரும் அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு போட்டு காமிச்சாங்க. இந்த மாதிரி நான் ஜோசியரானவன், நான் ஜோசியராகவனா அப்படின்னு எல்லாரும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவர் இப்படி உட்காந்துருக்காரு நெக்ஸ்ட் டு மீ. நான் வந்து எனக்கு அவருக்கு அடுத்து நான் உட்காந்துருக்கேன். நான் காமிக்கல, பேசாமல் இருந்தேன். எல்லாம் இப்போ காமிச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, ஏப்பா நீ உன் ஜாதகத்தை போட்டு காமிக்கல? இல்லை சாமி நமக்கு வந்துடும் அப்படின்னு. எப்படிப்பா அப்படின்னு. இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தானே நான் மதுரை வந்து உட்காந்துருக்கேன் செமினாரில், அதனால எனக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த நம்பிக்கை இருந்தால் போதுன்னு உனக்கு வந்துடும் அப்படின்னாரு. அது மாதிரி இதில் விஷயம் என்னென்னா, அந்த அந்த நம்பிக்கை, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஜோதிடம் வருங்கிற அந்த நம்பிக்கை நம்ம இந்த கிளாஸுக்குள்ளே வந்துட்டாலே அல்லது இந்த மாதிரி மீட்டிங்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு ஜோதிடம் வந்துவிடும். நீங்கள் ஜோசியர் தான். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு போவோம். டெக்னிக்கலாக ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஏதாவது ரெண்டு சொல்லுவோமே. உங்களுக்கு குரு வலுவாக இருந்தால், புதன் வலுவாக இருந்தால், செவ்வாய் வலுவாக இருந்தால்னு இருப்போம்ல, அது மாதிரி 2ஆம் இடத்துல சனி டச் ஆகுதா, நீ சொல்றது பலிக்கும். வாக்காதிபதியோட சனி இருக்கணும், வாக்குஸ்தானத்துல சனி இருக்கணும், வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கணும், வாக்காதிபதி நட்சத்திரத்துல இருக்கணும், இல்ல சனி வந்து வாக்குஸ்தானாதிபதியோட கூடவே இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல வாக்குஸ்தானம் டச் ஆகுதா, நீ ஜோசியர் தாயா, நீ சொல்றது பலிக்கும். அப்போ அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் நடக்குதுறான்னு வாங்க. என்னது, அவர் ஆடுன்னு சொன்னாரு அதுவும் நடந்தது, மாடுன்னு சொன்னாரு அதுவும் நடந்தது அப்படின்னு வாங்கல. அது மாதிரி அவர் சொன்னதெல்லாம் நடந்தது அப்படிம்பாங்க. அது மாதிரி சொன்னதெல்லாம் நடக்கும். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்துல சனி சம்மந்தப்படுது அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பாவ கிரகம் வாக்குஸ்தானத்துல வந்து உட்காருதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஜோசியாருனாலே கல்யாணம் லேட் ஆகும். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த இம்சைக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஜோசியம் படிக்கிறோம் தெரியுமா, உனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான்னு எனக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நான் ஜோசியர்னு சொல்லியே பொண்ணு கட்டிட்டேன். மாமனார் வீட்டை எப்படி சமாளிச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. அதான் அப்போ இந்த காலத்துல சின்ன வயசுல ஜோசியம் படிக்கிறவங்க தைரியமா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அவர் வந்து உலகறிந்த ஜோதிடர் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு பில்டப் பண்ணி கூட பொண்ணு கட்டிடலாம்ல. அதனால ஸோ அந்த காலத்தில் அப்படி இல்லை ஜோதிட. ரெண்டாவது சோசியல் மீடியாவும் இப்படி இல்லை சார். ஜோதிடத்தில் வந்து வீமகவி மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வையன், நீ எத்தனை தண்டி ஜோசியர் ஆக தெரியுமா, பயங்கரமாக படிச்சுக்கலாம்டா, என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு வாங்க. இந்த வீமகவியை தேடி ஓடுன்னு ஓடி கடைசியில் அது என்னடா இருக்குது வீமகவியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. அவன் பிறந்த வீடு வாசல் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கான் சரியா. அதே இருக்குது சார். நீங்கள் இந்த பிறந்த வேதி இயம்புவேன் கிழக்கு மேற்கு அந்த தண்ணில் வாசல் அது என்னென்னமோ சொல்கிறான்னு வைங்க. அப்போ பக்கத்து வீடு இப்படி இருக்கும், ஏற்ற வீடு இப்படி இருக்கும், அதுக்கடுத்த வீடு இப்படி இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் சொல்கிறான் சார். இதுதான் சார் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை சார். அப்போ இந்த மாதிரியான அந்த நாலேஜை கேதர் பண்ணுறது ரொம்ப
ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, 4 மீட்டிங்க்கு போனால் போதும். மீட்டிங் போக டைம் இல்லையா, 2 வீடியோ ஆன் பண்ணி விட்டா போதும். சரியா? அதனால தான் நம்ம தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வலர்கள்லாம் வீடியோ ஆன் பண்ணி பிரிட்ஜ் மேலே வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் நம்ம ஜோசியர் வந்து பிரிட்ஜ் மேலே உட்காந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பார். சரியா? அப்போ சிலர் வந்து பிரிட்ஜ் மேலே உட்காந்துருப்பான், சிலர் வந்து மிக்சி மேலே உட்காந்துருப்பான், எங்கனையோ ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ ஜோசியர் அப்படிலாம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கிறலாம் இல்லையா? அது விதவிதமான கருத்துக்கள், விதவிதமான டெக்னிக்குகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரே மாதத்தில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னா, எப்படி அப்படின்னு 1000 பேர் வந்து கேட்பாங்க நம்மகிட்ட. சரியா? எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளே ஆயிருப்போங்க. ஆனால் அந்த யோசனை இருக்காது, வந்துடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ மக்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா, பாடுபடாமல் பணக்காரன் ஆகணுன்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை, நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியான ஒரு அமைப்பு. அப்போ அதில் தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, நிறைய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா எப்படிப்பா ஆவார் அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை சார், 11ஆம் இடத்துல கூட்ட கிரகம் இருக்கா, அதனுடைய திசை வருதா, அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய திசை வருதா, நிச்சயமாக ஜெயிப்பான் சார். அவனுக்கு இதுனா தனாதிபதி கெட்டு போயெல்லாம் நிற்காதுன்னா, நல்லா இருக்கணும், உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், ஒன்றும் வேண்டியதில்லை. தனாதிபதி எப்படி வேணாலும் இருந்து போகிறாரு. ஆனால் லாபஸ்தானத்தில் கூட்ட கிரகம் இருக்கா, கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் சார். தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த 11ஆதி தருமாதி கொடுகனும் உதய குருவாய்மேவினும் வைத்த 11 வெகுவேர் குலாவினும் மகராச தனயோகனே. 11ஆம் இடத்துல இப்போ கூட்ட கிரகம் இருந்துச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில். அது எந்த கிரகம் இருக்கணுங்கிறதுல மாந்தி கூட இருக்கட்டும் சார், குளிகன் இருந்தாலும் அவன் ஜெயிப்பான். அப்போ ஒரு 2 கிரகம் இருந்தாலே போதும், ஜெயிச்சிடலாம். அப்போது நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் தனாதிபதி வலுத்திருந்தால் நல்ல குடும்ப அமைப்பு கிடைக்கும், நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணக்காரனாக இருப்பான், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பான், கண் பார்வை நன்றாக இருக்கும், வாக்கு நாணயம் பிரமாதமாக இருக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருப்பார், காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணுவார், அப்புறம் நேத்திரம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார், இப்படிலாம் சொல்கிறான் இல்லையா? 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி இல்லையா? அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் ஆட்சியாகி 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்ததிபதி நின்று சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் இழுத்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் சார், அப்போ சீக்கிரம் நடக்க வேண்டியதானே அப்படின்னா, ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் நிச்சயமாக அது பையன் ஜாதகமாக இருந்தால் 30-32 ப்ளஸ் தான். 32ங்கிறது நான் கம்மியாக சொல்கிறேன், சிலருக்கு 35-40 வரைக்கும் கூட எடுத்துரும். அதே இது பொம்பளை பிள்ளை ஜாதகமாக இருந்தால் அதே மாதிரி இருந்ததுன்னா 27 வயசாவது ஆகும் குறைஞ்சபட்சம். 27 மினிமம், நான் சொல்கிறேன் பேர் மினிமம் 27 வயசாவது ஆகும். அப்போ நம்ம விதி எங்கே போச்சு சார்? இந்த ஜோசியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் ஓட்டுற மாதிரி. இந்த பைக்கில் வந்து கியர் வண்டி முத ஓட்டையில் எல்லாரும் ஓட்டி பார்த்துருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ பூரா ஆட்டோ கியர் வந்துருச்சு இல்லையா? அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. முந்தி இந்த கியர் வண்டி ஓட்டையில் கிளச்சை பிடிச்சா ஆக்சிலேட்டர் விட்டுருவோம், ஆக்சிலேட்டர் திருவினா கிளச்சை விட்டுருவோம், ஏதாவது ஒன்று பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருப்போம். அதை பழகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். என் நண்பர் தான் ஒரு பையன், கியர் வண்டி நீ எனக்கு பழகிவிடு அப்படின்னாப்ல. அப்போ நான் M80 வச்சுருந்தேன், M80 தமிழில் பேசுகிறேன் நான், அதனால் M80 வச்சுருந்தோம். அப்போ அதில் போயிட்டு இருக்கான், அதுன்னு பழைக்கூடணும். அப்போ ஏறி உட்கார வச்சு இது கிளச்சு இப்படி போடு அப்படி போடு அப்படின்னது, இந்த கிரகத்தை வச்சு எதுக்கு மல்லு கட்டணும், இது இல்லாமல் கியர் இல்லாமல் எடுத்து ஓடிட்டு போக வேண்டியதானே அப்படின்னாப்ல. இல்லைடா கியர் போட்டால் தாண்டா வேகமாக போகும், நீங்கள் ஒரு பெரிய ஜோசி, கியர் போட்டால் தாண்டா வேகமாக போகும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த வண்டி ஓட்டி பழகிறோம் பாருங்கள், அது மாதிரி அந்த நிதானமாக ஓட்டுறது இருக்கு பாருங்கள், அதுதான் சார் ஜோசியம். நம்ம நினைக்கிற மாதிரி விதிகளை ஃபாலோ பண்ணி சொல்கிறது ஜோதிடம் அல்ல. அந்த இடத்துக்கு, அந்த ஜாதகத்துக்கு, அந்த வயசுக்கு, அவனுடைய கேள்விக்கு என்ன மாதிரியான மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் ஜோதிடம். இப்போ அதில் தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வந்து இப்படி கண்டுபிடிச்சேன், அதாவது வந்து உட்கார்ந்ததுமே இதைத்தானே கேட்க வந்தேன் அப்படின்னு டான்னு சொல்லிடுவீங்க அப்படின்வாங்க சிலர். எப்படிப்பா சொல்கிறது அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அது வந்து சாமானியமாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்துருவோம். ஒரு பில்டப்பும் கிடையாது. சரியா? எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பாருங்கள். சரியா? கேள்வியை கேளுங்கன்னு சொல்லணும்னா அது சம்மந்தமான கேள்வியை தவிர வேறு வராது சார். சரியா? சூரியன் எங்கே இருக்கார்? அதே கேள்வி. சரி, இல்லையே, அது கேள்வி இல்லையே. சூரியன் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கின்றால் தொழிலை பற்றி, 7ஆம் இடத்துல இருக்கின்றால் மனைவியை பற்றி, 2ஆம் இடத்துல இருக்கின்றால் பணத்தை பற்றி அப்படின்றாங்க. இந்த 9ஆம் இடத்துல இருக்குன்னா என்னத்தையா கேட்குறது?
இல்லை 9ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் இடத்துல இருக்குன்னா என்னத்தை கேட்கறது அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. அப்போ அந்த இன்னைக்கு கிழமையை கொடுக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கா, அந்த 9ஆம் இடத்துல இது எங்க இருக்கும் உட்காந்துருக்காருன்னு பாருங்க, இன்னும் ஷார்ப்னஸ் கிடைக்கும், டக்குன்னு எடுத்துடலாம் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அந்த மாதிரியான ஞானம் கிடைக்கும் சார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைச்சிடாது. இப்போ அம்மா மாதிரி மனைவியால குழம்பு வைக்க முடியும், ஆனா அம்மா குழம்பு வைக்க முடியாது இல்லையா. அம்மா வைக்கிறது அம்மா குழம்பு தான், மனைவி வைக்கிறது மனைவி குழம்பு தான், ஆனா அம்மா மாதிரி வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும், அந்த பக்குவத்தில் தான் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜோசியர் வந்து அவர் பயங்கரமாக பேசுவார்ரா, ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டோம்னு ஏன் நிறுத்தவே மாட்டார், அவர் வாட்டுக்கு பட 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 படன்னு பேசிட்டே தான் இருப்பார். கடைசியில் கேள்வி எழுந்துன்னா நமக்கு ஒரு கேள்வியும் இருக்காது. என்ன காரணம்? 2 விஷயம். ஒன்று எல்லாத்தையும் அவர் சொல்லியிருப்பார், இல்லாட்டி அவர் பேசினதை கேட்டு இவர் மறந்துருப்பார். ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒன்று. அப்போ இது கேள்வி இல்லை அப்படிங்கிற சைலண்ட் ஆயிடுவாங்க, அந்தளவுக்கு ஆயிடுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே சொல்லுவாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி மினிட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா. நம்ம அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பைஜாமா போட்டாதான் நல்லா இருக்கும், சட்டை ஓட்டாதான், முழுக்கை ஓட்டாதான் நல்லா இருக்கும், அரக்கை ஓட்டாதான் நல்லா இருக்கும், சிலர் டிஷர்ட் போட்டாதான் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் சட்டையை போட்டுவிட்டா கழட்டி தூக்கி வச்சிருக்கான், டிஷர்ட்டு தான் போடணும், அது ரவுண்டுக்கு தான் போடணும்னு நிற்பான். அது மாதிரியான நாள். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான டிசைனில் நம்ம செட்டில் ஆகும். ஆனால் படிக்கிறது எல்லாம் ஒன்றா உட்காந்து படிக்கணும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கூலில் கிளாஸில் 50 பேர் படிக்கிறான் சார், ஒரே வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு, 50 பேரும் சேர்ந்து 50 ரேங்க் எடுக்கிறான் இல்லையா. அப்போ அதே மாதிரி நம்ம ஜாதகத்தை வாங்கி கையில் குடித்தோம்னா 50 விதமான ஐடியாஸ் வரும். அப்போ அதுலேருந்து தான் நம்ம வந்து எதில் ஃபிக்ஸ் ஆகிறோமோ அதுலேருந்து அப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா போயிடும். இந்த எதில் போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகிறதுன்னு தேடுறோம் பாருங்க, அதுக்கு தான் சார் டைம் எடுக்கும். அதுதான் சார் ஜோசியத்தில் நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அது மாதிரி போனோம்னா எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ இதே மாதிரி 11ஆம் இடத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சீரட்டு குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் லாகரி வஸ்து இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பாவகிரகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது வந்து டச் ஆகும். எது? இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் ஏதாவது டச் ஆகி தான் வெளியே போவான். 12ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ ஏதாவது ஒரு பாவகிரகம் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தை, இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க, நம்ம எதுக்கு வெளியில் போகிறோம்? நம்ம ஒரு விதியை சொன்னதுமே நேராக நம்ம ஜாதகத்தில் தானே போய் நிற்போம், புத்தகத்தில் படித்தாலே அங்கே தானே போய் நிற்போம். அதனால் நம்ம ஜாதகத்திலேயே எடுத்துக்கிறோமே. செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்க, அது எந்த உறவு நிலையை குறிக்குது அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக அந்த உறவு நிலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவங்களோட பிரிவினைகள் வரலாம், அல்லது அவங்கள்ட்ட தள்ளி உட்காந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்ததுங்க. அப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேள்வி கேட்கறதுக்கு என்ன கிழமையில கேட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம், அல்லது என்ன ஓரையில இருந்து வந்திருக்காங்க, இப்போ என்ன ஓரை நடக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். முதல்ல இப்போ என்ன ஓரை நடக்குது? செவ்வாய் ஓரை நடக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், அதானே ஆர்டரு. அப்போ அடுத்து சூரிய ஓரை வரப்போகுதுன்னா இப்போ செவ்வாய் ஓரை போயிட்டு இருக்குது. சரியா? அதனால தான் எல்லாரும் இப்போ என்ன யோசனையில் இருப்பாங்க, மணி 1 ஆக போகுது, இவன் எப்போ முடிக்கிறான்னு தெரியல, சிறப்பு அழைப்பாளர்னு வேற போனை கொடுத்துருக்கேன், இது மைக்கை கொடுத்துருக்காங்க, பேசிகிட்டே இருப்பான் போல இருக்கியா சாயங்காலம் வரீங்க, ஒருவேளை நம்ம வாட்டுக்கு சைலண்டாக எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வந்துடலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எல்லாம் கூட வரும். ஸோ விஷயம் என்னன்னா, அந்த செவ்வாய் வந்து அந்த இது என்ன வேகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்களே. யூஸ்வலாக நான் எந்த மீட்டிங்க்கு போனாலும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மைக்கை கொடுப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம பேச பேச நீ பேசு, நான் தூங்கணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை, அது மாதிரி அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் பேசுவேன் நான். இன்னைக்கு நான் சார்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். காரணம், நான் வந்து இந்த கட்டடத்துக்கு பின்னால் இல்லை, இன்னும் நாங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஜேர்னி இருக்குது எங்களுக்கு, அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறேன் சார், இந்த மாதிரி வர்றது வந்துட்டோம், இன்னொரு ட்ரிப், ஆமாம் அதையும் மறந்துட்டேன் சார், இப்போ நான் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் மீட்டிங்னு சொன்னதுக்கு ஒரு கேட்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, இல்லை கேட்க மாட்டேன்னு சொல்லலை, இப்படி இருக்குது சார்ன்னு சொன்னது நானே கிளம்பி வர்றேன்ட்டேன். ஆனால் நான் அப்புறம் தான் சொன்னேன், இன்னும் சாப்பிட்ட கூட சொல்லலை. என்ன சொன்னேன்? எப்படியும் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு வரணும், நீ மட்டும் போய் தங்க கோயில் பாட்டு வந்துட்டியா, நீ மட்டும் போய் ஜலகண்டேஸ்வரர் பாட்டு வந்துட்டியா, நீ மட்டும் போய் ரத்னகிரி பாட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னுவாங்க. நான் ரத்னகிரி மட்டும் போயிட்டு வந்தேன் காலையில். சரியா? அப்படி சொல்லுவாங்க. அப்போ நீயும் வா அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இங்கே இந்த கோயிலெல்லாம் காமிக்க வேண்டியது இருக்குது, அப்படியே காமிச்சிட்டு இங்கேயும் இன்னொரு மீட்டிங் போட சொல்லி அந்த மீட்டிங்கு நீங்கள் கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பரவாயில்லையே, இது கேட்டு கூட வாங்கிக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இல்லை, அதாவது விஷயம் என்னன்னா, நம்ம அப்படி ஃபேமிலியோட வர வேண்டியது இருக்கே அப்படிங்கிறதுனால
இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசலாம்ல, மாடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுல்ல இல்லையா, ஒரே வேலையா வராம 2 வேலையா வந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, கொடுமுடி சார் சொன்ன மாதிரி வைசிய இலக்கணம் போல, கொடுமுடி சார் சொன்ன மாதிரி வைசிய இலக்கணம், ஒரே நேரத்தில் பல காரியங்கள், ஒரே நேரத்தில் பல காரியங்கள். அதாவது வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அடுவாள் பொய்யே, தம்பலம் சின்பாள் பொய்யே, சாகிறேன் என்பாள் பொய்யே, அம்பினும் கொடிய கண்ணாள் 1000 சிந்தையாளை நம்பின வேர்களெல்லாம் நாயினும் கடையராவேன்னு ஒரு பாட்டு உண்டு விவேக சிந்தாமணியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பெண்ணுங்க வந்து பாசம் வச்சிருக்கிறது ரொம்ப பிரமாதமா வச்சிருக்கேன்னு பேசுவாங்க. அம்பினும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாளை நம்பின வேர்களெல்லாம் நாயினும் கடையராவேம்மா. அப்போ நம்ம இப்போ தாயும் பொண்ணுதான், நம்ம கூட பிறந்ததும் பொண்ணுதான், அது எப்படிப்பா, அது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா, செயல்வெளி அகற்றிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரே அப்படின்னா. எப்படின்னா, இந்த கண்ணு நேருக்கு நேராக பேசுகிறோம் இல்லையா, நம்ம பேசுகிறப்ப அடுத்தவங்க கண்ணை பார்த்து பேசணும் சார், ஸ்ட்ரைட்டா. அப்போ நம்ம பொய் சொல்லலைன்னு அர்த்தம். சரியா? கண்ணை பார்த்து பேச முடியாமல் மாறினாங்கன்னா அவங்க வந்து தப்பாக இருக்காங்க, மனசில் கள்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தால் உள்ளலும் தீதியை பிறன் பொருளை கள்ளத்தால் கொள்வேமெனல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கள்ளத்தால் கொள்றதுங்கிறது அந்த கண்ணை பார்த்து பேச முடியாதுங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இப்படி எடுத்துக்கங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு வந்தோன்னா இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி. 2 கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா, 3 கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா, 4 கிரகம் சேர்ந்து, அதையே கேட்குற எனக்கு 5-6 கிரகம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கியா 3ஆம் இடத்துல, அல்லது எல்லா கிரகம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கு 5ஆம் இடத்துல அப்படின்னுவாங்க இல்லையா. ஆனால் சன்னியாசி யோகத்துக்கு நான் என் குருநாதர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், இந்த சன்னியாசி யோகம்னு சொல்கிறாங்கல்ல, சாமியாரை போனோம்னா எப்படி மாமா இருக்கணும் அப்படின்னா தான் அவர் எனக்கு மாமா தான், எப்படி மாமா இருக்கணும்னா அவர் தான் சொல்கிறார். அதுதான் சொன்னார், எதுனா தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம் அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் இருந்தால் தாண்டா சன்னியாசி அப்படின்னாரு. அப்போது இந்த மாதிரி கூட்ட கிரகங்கள் சேர்ந்து நிற்கிறதுல நிறைய பஞ்சாயத்து வர்றதுங்கிறது உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருக்கா, சரி இந்த ஜாதகன் முரடனாக இருப்பான், ரவுடியாக இருப்பான், சொன்னதை கேட்க மாட்டான், அல்லது சீக்காளியாக இருப்பான், நோயாளியாக இருப்பான், அரசுத்துறை வேலையில் இருப்பான், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பான், ஒழுக்கமற்றவனாக இருப்பான், லஞ்சம் வாங்குறவனாக இருப்பான், அல்லது கல்யாணம் லேட்டாக நடக்கிறவனாக இருப்பான். சரி, கரெக்டாக தானே சொல்லிட்டுருக்கீங்க? இல்லை நானாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, நீங்களும் சேர்ந்து பேசணும்ல கூட. ஆமாம் ஆமாம், ரைட்டுக்கணும்ல. சரி, ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, செவ்வாய் சனி சேர்ந்துருக்க மிகச்சிறந்த பதவிகளிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையும் வாழ்வாங்க. அதாவது வீம்புக்கு சொல்கிறேன்னு சொல்லி நீயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. நான் சொல்கிறதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்குது சார். நூதன விளங்கி ஒன்றில் நுடங்கிய சனிசை கூடில் மாதன ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளன்றான். என்னது? 1ஆம் இடத்துல நூதன விலங்கி ஒன்றில் நுடங்கிய சனிசை கூடி, செவ்வாய் சனி ஒன்று சேர்ந்துன்னா மாதன ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளோங்கிறான் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை கெடுக்காதா அப்படின்னா, கண்டங்கள் 4-8 கருதிய சனிசை நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடுஞ்செட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே. நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செவ்வாய் சனி சேர்க்குதான் ஒரு இடத்துல நல்லது, ஒரு இடத்துல கெட்டது. ஒரே மாமியா தான், ஆனால் அந்த மாமியா நல்லா இருக்குது, சின்ன மாமியா ஸ்பீடாக இருக்குன்றாங்களா அந்த கணக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரிசல்ட் இருக்கும். அப்போது நம்ம இதைத்தான் சார் பல்ஸ் பிடிக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், செவ்வாய் சனி சேர்ந்துருக்கா, உனக்கு பல்லு ரிப்பேர் ஆகிருக்கணுமே அநேகமா அப்படின்னா ஆமாம் பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பல்லு ரிப்பேர் ஆகும். ஆனால் சிலருக்கு செவ்வாய் சனி சேர்க்கையில் செவ்வாயோ சனியோ ஆட்சி ஆகிருக்கும். அவனுக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா என்ன தெரியுமா, பல்லு ரிப்பேர் ஆகாது. வர்றவனை பூரா இவன் பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், இவன் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் வர்றவனை பூரா, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி வேணா ரிப்பேர் ஆகலாம், அப்படி போயிடும். அப்போ செவ்வாய் சனி சேர்க்கையை நல்லவேன்னு எடுத்துக்கிறதா இல்லை கெட்டவேன்னு எடுத்துக்கிறதா, என்னையா எடுத்துக்கிறது இல்லை? அப்போது இது 2க்கும் பொதுவாக இருக்குது. இதனால தான் சொன்னேன், இது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. எது இந்த ஜோசியம்ங்கிறது 2 சக்கரம் தான், கீழே விழுந்துடக்கூடாது. அதுலேயும் நம்ம பார்க்குறது, நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரே சக்கரம் தான். சர்க்கஸ்கார மாதிரி சிங்கிள் சக்கரம் தான். ராசி சக்கரத்தை விட்டு நான் தாண்டி போகிறதில்ல, கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது, பேச்சாத்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம், ஆப்ஷன் வந்தால் நமக்கு குழப்பம் வருமியா. நம்ம எதுக்கு நவாம்சத்தை போய் எடுத்துகிட்டு இருக்கணும்? பொண்ணு பார்க்க போனோம்னா பார்த்த ஒன்று மட்டும்தான் பார்த்துட்டு வரணும். தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா, குழந்தையா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எது வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம்னு இங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ விவரம் தெரியாமல் நம்ம மாமியாவை கொடுன்னு கூட கேட்டுருவாங்க சிலர், அப்போ குழம்பிடுவாங்க. அப்போ அது மாதிரி குழம்பாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் என்னவோ அதில் கவனமாக இருந்தாலே போதும். அப்போ ஒரே ஒரு ராசி சக்கரம் மட்டும் இருந்தால் போதும், பலன் சொல்கிறதுக்கு அதுவே மிச்சம். ராசி சக்கரம் இட்ஸ் மேஜிக் பாக்ஸ். நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம், அதுக்குள்ளே இருந்துட்டு படக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சார் 3ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறான்,
மூன்றாம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாய் இருநோக்க மூன்றாம் இடத்தாதி பரவானாக 3 லட்சம் தோன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான் சுகமாகங்கிறான். என்னது மூணாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா நிறைய நகரட்டு சேரும், பொருளாதாரம் சேரும், இந்த அட்டியல் சேரும், செயின் சேரும், சங்கிலி சேரும்ன்றாங்கல்ல, எல்லாத்தையும் சேரும். ஆனா அந்த மூணாம் இடத்த அதிபதி வந்து ஒரு பாவகிரகத்தோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை கொண்டு போய் பத்திரமா பேங்கில் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத விட அங்கே வந்து சேஃப்டியா இருக்கு அப்படின்னு. இல்லையா அதை வாங்கி பொட்டியில் ஓட்டு பூட்டியே வச்சுக்கிடுவாங்க, மாட்டவே மாட்டாங்க பொண்ணுங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு வர மாட்டாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போக மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க அக்கா வீட்டில் கல்யாணம் வருதுரியா, அந்த சங்கிலி வாங்கினோம்ல, ரெட்டை வடம் சங்கிலி, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வாங்க. நீ வேற கம்முன்னு உங்க அக்கா வேணா சாதாரண கண்ணா, அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு பணம் கேட்டாங்க, அப்போ கொடுக்கல, இப்போ சங்கிலி வாங்கி தொங்க விட்டுட்டு போனோன்னா என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்க அக்கா வேணாம் சாதாரணமான, நீ இதே வச்சுக்கணும் உங்க அத்தால அப்படின்ட்டு அப்படி பேசிடுவாங்க. சரி, உன் சைடில் கல்யாணம் நீ போட்டுக்கிட்டு வா, உங்க அண்ணன் வீட்டில் கல்யாணம் இல்லை வேணாம், எங்கள் அண்ணன் பாவம் ரொம்ப சிரமப்படுது, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுது, இப்போ வந்து நான் சங்கிலியை போட்டுக்கிட்டு போய் நின்னேன்னு வையன், ஒன்றும் கொடுக்கல வாரு நான் அப்படின்னு யோசிங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதுக்கு பேர் தான் மனைவி. சரியா? அதுக்கு பேர் தான் 7ஆம் இடம். சார் லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது நேரு எதிரான இடம் சார். அப்போ இது பகல்னா அது நைட் இல்லை, அது மாதிரியான அமைப்பு. அப்போ அதனாலதான் சொல்றேன் 1330வது குறள்ல என்ன சொல்றான்னு கேட்கக்கூடாது. அதாவது ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, கிரக சேர்க்கை அப்படிங்கிறத வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ போன வீடியோல இதுல ஒன்றில் கமெண்ட் போடலாம் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நல்லத்தையும் பேசுற ஆனா நடுவில் தலைப்பை விட்டுட்டு எங்கிட்டோ போயிடுற, நானும் கேட்டதை மறந்துடுறேன், அப்புறம் என்ன கேட்டோம்னு தெரியலையா அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தார். ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம பேசிட்டு இருக்கலாம், நம்ம தலை போட்டுட்டு வெளியில பிராக் பார்க்க போறோம்னா திருப்பி கரெக்டா அங்கேயே வந்து நின்றுக்கிறலாம். ஸோ அந்த வகையில கிரக சேர்க்கை அப்படின்னா இந்த கூட்ட கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிச்சிருப்போம், 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், 5ஆம் இடத்தில் குரு இருந்தால், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், 10ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் படிச்சு வச்சிருப்போம். பூரா கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும், 2 இடத்துல இருக்கும், 3 இடத்துல இருக்கும். அதை பார்த்ததுமே நம்மளை கொண்டு போய் சர்க்கஸ்குள்ள விட்டாப்லயே இருக்கும். இதுல எதுல ஏறி ஆடுறதுன்னே தெரியாது. சரியா? அப்ப எப்படி முடிவெடுக்கிறது? 5ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் எல்லா கிரகமே 5ல தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ இதை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, நான் ஒன்று சொல்றேன், எப்பயுமே கூட்ட கிரகம் இருந்தால் அந்த கூட்ட கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. அது ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லா கிரகமும் பாசிட்டிவா பேசும். அது ஸ்ட்ராங் இல்லையா, எந்த கிரகமும் பாசிட்டிவா பேசாது. அந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ங்கிறது வந்து டவுன்ல தான். சார் இது 6ஆம் இடமா இருக்கட்டும், 8ஆம் இடமா இருக்கட்டும், 12ஆம் இடமா இருக்கட்டும், எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், 12ஆம் இடத்தில் கிரகம் மறைந்து விட்டால் அல்லது 12ஆம் இடத்த அதிபதி திசை நடந்தால் அப்படின்றாங்க. ஒன்று சொல்றேன் பாருங்க, 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்துச்சுன்னா, அது ஆட்சி பெற்று நின்று திசை நடக்குது அல்லது உச்சம் பெற்று நின்று திசை நடக்குதுன்னா அவன் கோடீஸ்வரன் சார், எழுதி வச்சுக்க கன்ஃபார்ம். நீங்க வந்து முன்னாடி 2ஆம் இடத்தை தேடிக்கிட்டு இருப்பான் கோடீஸ்வரனுக்கு. 12ஆம் இடத்தை பாருங்க, 12ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சமா இருக்கார், அவருடைய திசை நடக்குது அப்படின்னா நிச்சயமா அவன் கோடீஸ்வரன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம 11 தேடி போக வேண்டியதில்லை. அப்போ இந்த மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில நின்னாலும் அந்த கிரகம் வந்து திசை நடந்துச்சுன்னா அந்த திசை யோக திசையாக இருக்கும். அதே இது 8ஆம் இடத்துல, அதே இது 6ஆம் இடத்துல அதோட கூட்ட கிரகம் இருக்கு, அவர் கூட இருக்க கிரகம் திசை நடத்த அப்பயும் யோகத்தை தான் சார் செய்யும். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னா இருக்கு. எப்படி இருக்கு? 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சு போய் திசை நடத்துது, ஆனா அந்த ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்த அதிபதி வீக் ஆயிட்டார், நீசம் ஆயிட்டாருன்னு வைங்க. இப்ப இந்த 6ல உட்காந்துருக்க கிரகம் நெகட்டிவா பேசும். சரியா? 6ஆம் இடத்த அதிபதியும் 2ஆம் இடத்த அதிபதியும் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, அவங்களுக்கு வெளிநாடு போற யோகம் அல்லது வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு வருமானத்தினால படிப்பு குடும்பம் அப்படி ஏதாவது ஒரு விதத்துல டச் ஆகும். சரியா? இது அந்த காலத்துல இருந்துச்சா? இல்ல, இப்ப நவீன காலத்துல இருக்கு. சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றோம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ வந்தது? இப்பதான் வந்தது. ஆனா ஜோசியம் எப்போ வந்தது? எப்பவோ வந்தது. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் படிக்க வைக்க முடியுமா என் மகனை அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா நம்ம எப்படி சார் செலக்ட் பண்றது? குத்து மதிப்பாத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது வேற ஒண்ணும் இல்லை, நடக்கக்கூடிய திசை ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு அல்லது புதனோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அல்லது காற்று ராசிகள்ல சம்மந்தப்பட்டிருக்குன்னா நிச்சயமா அவனுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். டேட்டா சயின்ஸ் யாருக்கு சார் வரும்? புதனோட நடக்கக்கூடிய தசாபுத்தி சம்மந்தப்படுதா அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் வரும், அல்லது மிதுனம் கன்னியோட சம்மந்தப்படுதா அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் வரும். அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி படிக்கலாம். அப்போ ஒரு படிப்பை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு இருக்கு பாருங்க,
அது வந்து நம்ம பிள்ளைய படிக்க வச்சா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா, நம்ம பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மனோநிலையோட பண்ணுங்க சார். உங்களுக்கு தொழில் அருமையான பேர் கிடைக்கும். சரியா? மிக நல்ல பேர் கிடைக்கும். சரி, அதே மாதிரி இதில் சொல்லுவாங்க, ஜோசியம் பார்த்தா நம்ம வந்து அதுன காவி தான் கட்டணும், இது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, அல்லது இப்போ இன்றைக்கி நேராகவும் பார்க்குறீங்க. அதாவது ஜோசியர் அப்படின்னு இப்போ நான் இப்போ வேட்டி கட்டுறதுனால கூட தெரிஞ்சிருக்கலாம். ஜோசியர்னு நானாக சொன்னா தான் தெரியும் சிலருக்கு. என்ன காரணம்? நம்ம வந்து பெருசாக வந்து வெளிப்படுத்திக்கணுங்கிறது வேண்டியதில்லை. இதுவும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அது கூட வள்ளுவர் சொன்னாரா, மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இந்த குறளை ட்ரை பண்ணி படித்து பாருங்க. சிறப்புலகரம் நிறைய வரும். அந்த சிறப்புலகரம் வர வர பேச்சு நல்லா நாக்கு வளர்த்து கொடுக்கும். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆடிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதென்று தாழாத சர்க்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டை படிச்சு பாருங்க. 10 தடவை சிறப்புலகரம் வரும். அப்ப மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடி. அதாவது உலகம் தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் விட்டுட்டா போதும். அதுக்கு பதிலாக நான் மொட்டை அடிச்சுக்கணும், தாடி சடாமுடி வளர்க்கணும், காவி கட்டணும், ருத்ராட்சம் போடணும், எதுவும் தேவை. சாதாரணமாக இருக்கலாம். சரியா? அப்போ நம்ம நார்மலாக இருந்தாலே போதும். நம்ம ஒன்றும் வேஷம் கட்டணும்ன்றது இல்லை. அதுக்குன்னு இதெல்லாம் போட்டிருக்கவங்கள நான் வேஷம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லலை, கோச்சுக்கிறாதீங்க சார், அப்படி சொல்லலை. நான் இப்படியும் சொல்லலாம். ரைட்டா? நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் நல்லதாகவும் சொல்கிறேன். அதுதான் அதில் பாயிண்ட். சரி, ஆக இது மாதிரி ஒரு இடத்துக்கும் இப்போ ஒன்றும் வேணாம் சார். செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சொல்லியிருக்கேனா, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைக்கு சொல்லியிருக்கேன். இதே இது சூரியன் சனி சேர்க்கை எடுத்துக்கங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ல சொல்றேன். சூரியன் சனி சேர்ந்துருந்தா அது வேற ஒன்றும் இல்லை, அப்பனும் பிள்ளையும் சூரியன் சனியும் சேர்ந்தா 2 பேரும் கட்டிட்டு உருள்வாங்க, ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படித்தானே? ஆனால் ஒத்து போகாதா அப்படின்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கேன். எத்தனையோ பேர் அமைதியாக சந்தோஷமாக ஓட்டுவாங்க குடும்பத்தை. தகப்பன் சொல்லத்தேன் பிள்ளை கேட்பான், பிள்ளை சொல்லத்தேன் தகப்பன் கேட்பான். எப்படிப்பா? அப்போ சூரியன் சனி சேர்ந்துருந்தா மல்லு கட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லுது, அது தப்பா அப்படின்னாக்கு ரைட்டு, அதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. எப்படிப்பா ரைட்டு அப்படின்னா, மேஷத்தில் சிம்மத்தில் அல்லது வந்து துலாத்தில் மகரத்தில் கும்பத்தில் சூரியன் சனி சேர்க்கிறக்கிட்ட நல்லா இருப்பாங்க அப்பனும் பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற இடங்கள்ல சேர்ந்துருக்கு அல்லது 2ல் சனி வக்ரம் ஆயிருக்கு. ஏன்னா சூரியன் வக்ரம் ஆகுது, சனி வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க சண்டை ஓட்டுக்குருவாங்க, மல்லு கட்டிக்கிடுவாங்க, மண்டையை உடச்சிக்கிடுவாங்கிற மாதிரியான பாயிண்ட். அப்போ எந்த ஒரு விதியை எடுத்தாலும் அந்த விதியில எல்லாமே கலந்துதான் சார் வரும், எல்லாத்தையும் சேர்த்துத்தையும் செய்யணும். அப்போ ஜோசியம் அப்படிங்கிறது படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு நிறைய படிக்கலைங்கிறதே தெரியும். அறிதுறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்றாங்க. அதாவது படிக்க படிக்க நமக்கு அது என்ன சொல்லுவாங்க, இந்த வாட்டர் கேன் எடுத்துங்க, இது வாட்டர் கேன் அப்படின்னு தெரியாத வரைக்கும் நமக்கு பஞ்சாயத்தே இல்லை. இதை நான் தூக்கி காமிச்சிட்டேன் வாட்டர் கேன். அப்போ இது யாருதான் இருக்கும்? இத்தினோண்டு 1/2 லிட்டர் தண்ணி ஒன்று வந்திருக்காங்களே, எப்படி குடிச்சு இது சரி பண்ணிக்கிடுவாங்க? இதில் நல்ல தண்ணி இருக்கா, சுடு தண்ணி இருக்கா, பிளாஸ்மா இருக்குமா, யார் வாங்கினாங்க, எங்கேயோ விட்டு போயிட்டாங்களா, இத்தனை கொஸ்டின் இருக்குல்ல. இதில் நமக்கு இது கேனே தெரியாமல் இருந்தால், இந்த கேனே கண்டப்படாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, அறிதுறும் அறியாமை கண்டற்றார். அப்போ நமக்கு தெரியறது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படிங்கிறது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடத்தை ஓதுகிறாள் மெத்த வரும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன்கையால் என்றான் அப்படின்றாங்க. அது மாதிரி நம்ம வந்து கற்றது கையளவு தான், நம்ம படித்தது கொஞ்சோண்டு தான். இப்போ சொல்லுவாங்க நான் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. கிளாஸ் நான் நடத்துகிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கரகண்டவன் எவனும் கிடையாது. கம்பரே அப்படி தான் சார் எழுதுறாரு. கம்பரே வந்து நக்கு பூ புக்கனை பூனை வந்து பார்க்கடலை நக்கி குடிச்சிடலான்னு போச்சான் ஒரு பூனை. அது மாதிரி நான் வந்து கம்பராமாயணம் எழுதலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கம்பரே அப்படி சொல்கிறார். நம்மலாம் எப்படி சொல்லணும்? பஞ்சு ஒளி விஞ்சு குளிர் பஞ்சு ஒளி விஞ்சு குளிர் செஞ்சவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியல் ஆகி அம்சொலில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அதாவது அந்த சூர்பனகன் நடந்து வர்றலாம் சார். அவன் நடந்து வரையில அந்த நடந்து வர்ற அந்த துணியிலே எழுதியிருக்கான் பாருங்க பாட்டு. எங்க இங்கிலீஷ் பாட்டில் காமிங்க வாப்பா அப்படி. அது தமிழில் மட்டும்தான் உண்டு, நம்ம லாங்குவேஜில் மட்டும்தான் உண்டு. இல்லை இன்னொரு இது சொல்கிறேன் பாருங்க. அதுன தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைதி துதைதத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாது. இது ஒரு பாட்டு. சரியா? ஐயர் மந்திரம் சொல்றதை விட மோசமாக இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு மீனிங். இப்படி இல்லை அதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. இது மாதிரியான ஒரு வித்தையில தான் சார் பாட்டு.
இந்த வித்தையில ஜோசியத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. எப்படி தெரியுமா? ஜாதக அலங்காரம், சப்தரிசி நாடி, சுகர் நாடி எனும் சோதிட சிகாமணி, 20 சோதிட சில்லறை கட்டடம், வீமகவி, ஜாதக அலங்காரம், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீ சொன்ன புத்தகம் ஒண்ணுமே நான் பார்க்கலையே, நாங்க அப்ப ஜோசியமே படிக்கலையோ அப்படின்னு அப்படி யோசிக்காதீங்க. அந்த புத்தகத்தினுடைய அடுத்த வெர்ஷன் பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது அதை வந்து ஒரு 2 பாடலை எடுத்து விரிச்சு ஒரு புக்கா போடுறது, அல்லது அதுல இருக்க கருத்துக்களை எடுத்து ஒரு புக்கா போடுறது, அப்படி பார்த்துருப்பீங்க. இந்த பாடல்கள்ல எல்லாம், இந்த புஸ்தகத்துல எல்லாமே பாடல்கள் தான் இருக்கும். அப்ப இதை படிக்கணும்னா வேணாம் சார், ரொம்ப தூரம் வேணாம், குமாரசாமியை எடுத்துக்கங்க. குமாரசாமியம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குமாரசாமியத்துல பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ ஒரு பாடல் சொல்லி காமிக்கிறேன். அவமிலர் கேந்திரமும் மற்றொரு ஜெயமாகி அயக்கோன் ஒன்றாக 2 உச்ச முறிலரசன் தவமுறை பொன்னொன்று நின்றார் தனிக்கவி பத்தினிச்சே தவநூறில் கேந்திர 4 கிரகம் தனிக்கில் நவமுதயம் பவன் மிகுவேர் நன்னில் நவமுதயமாகிற நரில் மகரத்து செத்துவர்கள் விற்கோன் மீனதயத்தில் கூடியிருக்கிற எப்போதும் தனவான் என்று இயம்புவது இப்புவி. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம தனவான்னு சொன்னது புரிஞ்சுக்கிச்சியா அப்படின்னு, மற்றபடி புரியாது. என்னன்னா, நீங்க குமாரசாமியத்தை பிரிச்சு எடுக்கணும்னா முதல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அது இலக்கணத்தோட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதை பிரிக்கிறதுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும். இது 2 தெரிஞ்சிருந்தா தான் இந்த குமாரசாமியத்தை பிரிச்சு எடுத்து படிக்கணும். நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்காதீங்க, எனக்கும் அப்படிலாம் பிரிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இது மாதிரியான பரிபாஷைகள்ல ஜோதிடத்தை சொல்லி வச்சாங்க. இந்த ஜோதிடம் பரிபாஷைகள்ல இருக்கிறதுங்கிறதுனால இப்போ ஒண்ணு வேணாம் சார், சிகண்டின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சிகண்டிங்கிறது சுக்கிரனுக்கு சொல்றது. இந்த அவர் தலையாட்டிடுவார், ஏன்னா அவருக்கு தெரியும், அதனால அதை ஒன்றும் செய்ய முடியாது. சத்திவேல் அவர் வந்து ஜோதிட டான்சர் அல்லது அதனால் ஜோதிட பிதாமகன் அப்படி சொல்லலாம். சார் வந்து மேடையில வந்து நின்னார்னா அவரே புதனா மாறுவார், அவரே சுக்கிரனா மாறுவார், அவரே சூரியனா மாறுவார். எல்லாம் பார்க்க போறீங்க. அந்த மத்தியானம் பேசுவார்ல அவரு, ரைட். அப்போ அப்படி அதாவது அறிஞர்கள் முன்னால நம்ம பேசணும் சார். எப்பவுமே கற்றோர் அறிந்த அவையில நம்ம பேசினாத்தான் நம்ம பேசுறதையும் அவங்க ஏத்துக்கிடுவாங்க. அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னா, நம்ம மேல இருக்க குறைய சொல்ல மாட்டாங்க. பாருங்க, எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எப்படி சொல்றேன் பாருங்க. எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? சாகரம் வீடும் நீரும் சாக்கடை நீரும் குறைகடல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் சபையில் சில புன்கவியாளர் சேர்ந்தால் நலமதே கொள்வதல்லால் நவில்வரோ பெரியோர் குற்றம். பெரியவங்க இருக்க சபையில நம்ம தப்பா பேசினா கூட அவங்க சரின்னு அரவணைச்சு கொண்டு போவாங்களாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வேஷம் கட்டணுங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், மனசை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போதுமானது. ஆனா இன்னொரு விஷயம் சார், மற்றவன் பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம். 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி இன்னொருத்தனை கெடுத்து, ஏன்னா முதல்ல பாவம்னா என்ன புண்ணியம்னு என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம செய்யற செயல்கள்னால ஒரு மனசு, ஒரு ஆன்மா கஷ்டப்பட்டுச்சுன்னா அது பாவம், அது வந்து சந்தோஷப்பட்டுச்சுன்னா அது புண்ணியம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரைட்டா? அப்போ இந்த கஷ்டப்படுறதும் துக்கப்படுறதும்னு 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ல மற்றவன் செய்யறது ரொம்ப கஷ்டம். எது பாவம் செய்யறதுங்கிறது 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை கெடுக்கணும்னு பிளான் பண்ணி அவனுக்கு எதையாவது பண்ணிக்கினி கெடுக்கணுங்கிறது அதுதான் பாவம். ஆனா ஜோசியாரை ரொம்ப ஈஸியா பாவம் பண்ணலாம். எப்படி? ஆமா, நீ என்னத்த உருப்பிட போற, கெட்டழிஞ்சுடாரே அப்படின்னு வச்சுங்களேன். நிஜமாலுமே கெட்டழிஞ்சுருவேன். அதான் என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஜோசியாரும் ஊசப்பல்ல உழவக்கூடாது, இந்த வாக்கு பலிதம்னு இருக்கு. நான் சனி சம்மந்தப்படுதுன்னு சொல்றேன்ல, அப்போ அந்த இது உழக்கூடாது. அது விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பழிச்சுன்னு சுருக்குன்னு தச்சுச்சுன்னா முன்னுக்கு வர்றது கஷ்டம், ரைட்டா? அப்போ நம்ம பாவம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா புண்ணியம் பண்றது கஷ்டம் இல்ல? ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே 10-5 சம்பாதிச்சுட்டு இருப்போம். ரொம்ப விலாவரியா விளக்கமா கேட்பாங்க. கடைசியில காசு எவ்வளவு கொடுக்கறது அப்படிங்கிற மட்டும் கேட்டு பாருங்க, உள்ள போயிடும் குரல். இந்த சாதம் பார்க்குறாங்களா அவங்க குரல் உள்ள போயிடும். ஆனா நோட்டை கொடுக்கல பாருங்க, புதன் தசை நடக்குதுங்க, சந்திரபுத்தி நடந்துட்டு இருக்கு, கேந்திரத்துல இருக்கு, என்ன சொல்லணும்னு வாருங்கம்மா. அதான் எல்லாம் தெரியுதுல்ல, அப்புறம் நீயே சொல்லிட வேண்டியதானே. ஆனா அதை சொல்லி சத்தமா கேட்பாங்க, பணம் எவ்வளவுன்னு கேட்கல மட்டும் குரல் உள்ளது. நம்ம அப்படி சம்பாரிச்சு நம்ம தான தர்மம் பண்றது அப்படிங்கிறது நம்ம அதையும் தான் பண்ணுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது சார். நீங்க ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள் மனசு மென்மையாகிடும். என்னதான் கரடு முரடா ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஜோசியத்தை, அந்த ஜோசியம் படிக்க 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 ரொம்ப சாஃப்ட் ஆயிருவீங்க சார். என்ன காரணம்? வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களையும் நீங்க பார்த்துருவீங்க. எது? ஒரு வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போனவன் என்ன செய்வான், நீசத்துக்கு போனவன் என்ன செய்வான், குடும்பம் வந்து அதன சந்தோஷமா குடும்பம் நடத்துறவன் எப்படி இருப்பான், சங்கடத்தோட குடும்பம் நடத்துறவன், 4-5 கல்யாணம் பண்ணவன், 4-5 டைவர்ஸ் பண்ண, எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட முடியும். ஒரு கடை வீதியில பஜார்ல நடக்கிற மாதிரி, பூரா கடையும் அங்க இருக்குன்றாங்கல்ல, அது மாதிரி சார். வேற எந்த தொழிலையும் இந்த மாதிரியான பார்வை இருக்காது. இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க யாருக்கிட்ட ஜாதகத்தை வாங்குறீங்களோ
அவங்க பெட்ரூம்பு, பாத்ரூம்பு, பூச ரூம்பு, அத்தனை ரூமுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடுவீங்க. அவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்துருவீங்க. ஆனால் வேற எந்த தொழிலையாவது பார்க்குறாங்களா? டாக்டர் கூட கிடையாது. டாக்டர் கூட என்ன சொல்லுவான், இது நான் சாப்பிட்டேங்க, இந்த தப்பு பண்ணிட்டேங்க, வச்சுட்டேங்க, அது ஏதாவது சொல்லுவானே தவிர நம்மகிட்ட மொத்த வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைச்சிருவேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கூட. சரியா? அதனால ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கை வச்சு கேட்குறாங்க, நம்மகிட்ட சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இங்கே கேட்டதை அப்படியே போன போட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்லிடக்கூடாது. என்னன்னா ரகசியம் காத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட சொல்றது எப்படின்னா அவன் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்ற மாதிரி இருக்கணும், அவங்க கண்ணாடியில கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பு. அப்படி இருக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வேண்டதை அங்கே சொல்லி அங்கே வேண்டதை இங்கே சொன்னோம்னா பெரிய சிக்கலாயிடும். ஒரு டைம்லாம் நான் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், 10-15 வருஷமே இருக்கும். ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கிறாரு, ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, இவருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் நடக்காது அந்த பையனுக்கு. காரணம் என்ன? 2க்கு அதிபதியும் கேட்டு போயிட்டான், 7க்கு அதிபதியும் கேட்டு போயிட்டான், 2 திசையும் வந்து நடக்கிற மாதிரி தான் வருது. அடுத்தது என்ன செய்யறது? கல்யாணம் நடக்காதுமா? இல்லை எப்படியாவது நடத்தி வைக்கணும், இல்லை எப்படியாவது நடத்தி. இவருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இதில் என்ன பஞ்சாயத்துனா இவங்க 2 பேர்த்துக்கு தான் தொடர்பு. பாவம் அப்புறாணி மனுஷன் அந்த பக்கம் வீட்டுக்காரரும் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இது வந்து கன்ஃபார்மாக தெரியுது சார், இதை மட்டும் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை தவிர வேறில்லை அப்படின்ட்டு நீ உடைச்சிருந்தனா என்ன ஆகும்? அந்த குடும்பம் காலியா? பொய்மையும் வாய்மை இடத்த புரிதீர்த்த நன்மை வயக்கும் மணின்னு திருக்குறள் எழுதி 2 மார்க் வாங்கியிருக்கோமா? அப்போ அதில் நடந்துக்கிற வேண்டியதானே, நல்ல விஷயத்துக்காக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு இப்படி. அப்போ அந்த மாதிரி இறங்குறது இறங்கி, ஏறுறது ஏறி, ஜோசியம்ங்கிறது அப்படி தான் சார். நீங்கள் பாலசாட்டை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்னை பேச விடுங்க, ஆய்வுன்னு ஏதாவது ஒரு சண்டை விடுங்க, அவர் சண்டை விட மாட்டார். என்ன காரணம்? ரிட்டையர்ட் ஆகிற வரையும் வீட்டுக்கார மாட்டேன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் எப்படி சமாளிக்கணும்னு அப்படின்ற மாதிரி அவர் சமாளித்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அது மாதிரி இங்கே நீங்கள் ஜோசியம் படிக்க படிக்க பாருங்கள் சார், ரொம்ப மென்மையாயிருவீங்க சார். யாரு கற்றுனாலும் பெருசாக தெரியாது. அப்படியா, சரி ரைட்டு பார்த்துக்கிறலாம் விடு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அப்படித்தான் ஒரு மனோநிலை போகுமே தவிர நமக்கு பெருசாகவே போகாது. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பொறாமை குணம் அப்படி லைட்டாக எட்டி பார்க்கும். அது என்ன லைட்டாக? அது வந்து பணங்காசில் வராது சார், வித்தையில் வரும். ஏன்னா அந்த வித்யாகர்வம் பேச வைக்காது. அதாவது அவன் மட்டும் எப்படி இதை படித்தான், என்ன புதனை பற்றி பேசினாரா, அதான் தெரியும்ல, புதன் தான் வித்யாகாரன் இல்லை, அந்த அந்த பாயிண்ட் புதன் தான் தெரியும்ல அப்படின்னாக்க புதன் லக்னத்தில் இருந்தால் இடுப்பில் மச்சம் இருக்கும் சார், இது தெரியுமா? தெரியாதுல்ல, ரைட்டா? அதே இது வந்து அதை இயல் புதன் பக்கத்தில் ஆன்ற மறுவரசனுக்கு என்ன, ஆன்ற மறுவரசனுக்கு தோளில் வெள்ளி துடையில் அருஞ்சனிக்கு காலிடத்திலா மறுவாமென்னு ஒரு பாடல் இருக்கு ஜாதக அலங்காரத்தில். அப்போ உடனே இடுப்புல யார் யாருக்கு மச்சம் இருக்குன்னு டிஸ்கஷன் போகுது. சரி, இப்போ அந்த மச்சான் அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கு, இப்படி சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் முதல்ல வந்து நிறைய கேட்கணும் சார், நம்ம பேசுறதை விட. ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மௌனம் தான் மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கு. அப்போ அமைதியா இருக்கிறதுங்கிறதுல தான் வெற்றியே இருக்குது. அப்போ நிறைய படபடன்னு பேசினா நிறைவுடன் தழும்பாது. அதனாலதான் நீங்க எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. சரியா? நான் வந்து நானும் அமைதியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம், ஏன்னா நான் காலி கூடம், எங்கேயும் தழும்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அது மாதிரி நிறைவுடன் தடும்பாது அப்படிம்பாங்களா. அப்போ அமைதியா இருக்கிறதுங்கிறது நம்மளால முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? இல்லை நான் நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை, நான் அமைதியாத்தான் இருக்கேன் அப்படின்னுவாங்க. இங்க யாராவது ஒருத்தர் ஜோசியம் சொல்ற இடத்துல நீங்க உட்காந்துருங்க, உங்களால கேள்வி கேட்காம இருக்க முடியுதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னாக்க நீங்க பெரிய ஆள் தான், நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிருவேன். சரியா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல முட்டிக்கும். அதுல பாருங்க, புதன் 8ல் இருக்கிறதுங்கிறதுனால இந்த பையனுக்கு படிப்புல கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகும். ஆனா புதன் தசை தான் வராதே அப்படின்னு உடனே நமக்கு வரும், உடனே நமக்கு டக்குன்னு வந்துடும். சரியா? நம்மளால பேசாம இருக்கவே முடியாது. ஆனா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஐயர் மந்திரம் சொன்னாருன்னா இன்னொரு ஐயர் என்னைக்காவது தப்புன்னு சொல்லியிருக்காரா? அப்ப என்னைக்காவது தப்பு விடாம சொல்ல முடியுமா? அதுவும் அவங்க சொல்ற மந்திரத்தை என்னைக்காவது ஒருத்தராவது தப்பு பண்ணியிருப்பாங்களே சார், தப்பு விட்டுருப்பாங்களா? ஆனா யாராவது சொன்னாங்களா தப்புன்னு? யாரும் சொல்லல. ஆனா எந்த ஜோசியராவது இன்னொரு ஜோசியர் முன்னால சத்தம் இல்லாம பார்க்க முடியுதா? முடியாது. என்ன காரணம்? நம்மளால டாலரன்ஸே இல்லை சார், நமக்கு அனுசரிச்சு போற தன்மையே இருக்காது. இந்த ஒரு விஷயத்துல அனுசரிக்க மாட்டாங்க சார். அதனாலதான் இத்தனை ஜோதிட சங்கங்கள். ஏன்னா நான் எங்கெல்லாம் ஜோதிட சங்கத்துக்கெல்லாம் போறனோ அங்க போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இது தாய் சங்கம், அது பேரன் சங்கம், இது பேத்தி சங்கங்கிற மாதிரி இதுல இருந்து பிரிஞ்சு வந்தது, அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது, அதுக்கப்புறம் பிரிஞ்சது, இப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொரோனாவுக்கு முன்னால இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வாரா சங்கம் யார் பின்னாலும் வாராது, பாலா பின்னால் மட்டும்தான் நிற்குங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. 2007 இருந்து நடக்குது.
என்ன ஒரு சங்கம் நடத்துறாரு, 20 உடைக்கிறது இல்லையா இந்நேரம் அப்படின்ற மாதிரி இல்லையா? அதாவது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சார். நிறைய சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்துல இருந்து இன்னொரு கிளைச்சங்கன்னு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுல நான் அப்படி இருந்து நினைச்சேன், சரி ஒரு சின்ன அளவுல தான் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்படி அலைகடலை திரண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் ஜோதிடத்தின் மேல ஆர்வலரா வந்திருக்கீங்க, ஜோதிடம் கத்துட்டு வந்திருப்பீங்க, எல்லாரும் இப்போ தொழில்முறை ஜோதிடராக கூட இருப்பீங்க. ஆனாலும் என்னதையும் பேசுறாங்கன்னு கேட்போமே, அப்படி என்னத்தையும் படிச்சிருக்காங்கன்னு கேட்போமே அப்படின்னு வர்றது. அதை நான் சொல்லல, அந்த வித்யா கர்வம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல நமக்கு தெரியாத எதை சொல்லிடுறப்ப வா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. சார் இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா லைட் எரியும் இல்லையா? இந்த குண்டு பல்பை தொங்க விட்டோம்னா அதுல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா லைட் எரியும். ஆனா ஜோசியத்துல பாசிட்டிவ் இருந்தாலும் எரியாது, நெகட்டிவ் இருந்தாலும் எரியாது, ரெண்டு இல்லைன்னாலும் எரியாது, இருந்தாலும் எரியாது. அப்ப அது எப்படி எரிய வைக்கிறது? அதான் கேள்வி, அதான் பதில். இல்ல சிலர் சொல்லுவாங்க, அவர் வந்தார்ல, வந்ததும் நான் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கலான்ட்டு போனேன்னா நோட்டை வாங்கினாரு, கல்யாணம்னு சொன்னேன்ல விட்டு எரிஞ்சுட்டாங்க. அந்த அளவு ஜாதகத்தை எடுத்துட்டு போ, 1 வருஷம் கழிச்சு வா அப்படின்ட்டான். அந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சார், நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுவாங்க. தூக்கி எறிஞ்சிட்டாரு. எப்படிப்பா தூக்கி எறிஞ்சிருப்பாரு? நமக்கு அந்த ரூட்டை கொஞ்சம் சொல்லியா, நம்மளும் 4 நோட்டை தூக்கி எறியலாம் அப்படின்னாக்க அதுக்கு ரூட் இருக்கு. எப்படின்னா இப்போ வர்றாங்க ஒருத்தர் கையில் கொடுத்து இந்த மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கலாம்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ சனி ஓர செவ்வாய் ஓர ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கிருவோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சனி ஓர ஓடுதுன்னு வச்சுங்களேன், தூக்கி எறிஞ்சிடலாம். ஏன்னா காலதாமதமா என்ன கேட்டாலும் லேட்டாங்க சார். சனி ஓர என்னாக்க வீடு கட்டலாமா, இது கிணறு தோண்டலாமா, என்னத்தை கேட்டாலும் லேட்டாக தான் ஆக போகுது, தடை தான் வரப்போகுது, தூக்கி எறிஞ்சிடலாம்ல. சரி, சனி ஓரையில் ஒருத்தர் வர்றாரு, நீங்க ஜாதகத்தை பிரிக்கிறீங்க, லக்னத்திலேயே கேந்திரத்திலேயே சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீ வர்றப்ப ஒருத்தன்ட்ட கருத்தவன் ஒரு உழைப்பாளியா இருப்பேன், அவனை பார்த்து பேசிட்டு வந்தியா? ஏன்னா கிராமத்துல இருந்து வர்றவனா இருந்தா எருமாடு உடிச்சு போனாங்கடா ஏத்தாப்புலன்னா ஆமாங்க. இப்ப நீங்க டவுன்ல வந்து எருமாடு உடிச்சு போனானா இல்லையே, ஒருத்தன் பொட்டாட்டியை கூட தானே போனேன் அப்படின்னா 2 ஒண்ணு தானே. அப்போ அப்படி வந்துடும். அதனால நம்ம கேட்கிற கேள்வியும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், எதை பிடிச்சிட்டு போனேங்கிறது இல்லை. அப்போ இந்த இதுல கேளுங்க சார், கரெக்டா வரும். இப்ப சுக்கரன் இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன், ஏத்தாப்புல ஒருத்தன் வண்டியில போயிருப்பானே, டியூக் வண்டி மாதிரி ஒரு பெரிய வண்டியில போயிருப்பானே அப்படின்னு கேளுங்க. ஆமாங்க போனாங்க, அவன் போன ஓக்கு அரும்போக்கா போனாம்மா. அதுவும் சரராசியில இருந்திருந்தான்னா பயங்கர ஸ்பீடா போனாம்மா. ஸ்திரராசியில இருந்திருந்தான்னா ஆமா வர வழியில அந்த வண்டி நின்றுச்சுப்பான். உபயராசியில இருந்தான்னு வச்சுங்களேன், வண்டியில இந்த மெதுவாத்தேப்ப ஓய்க்கிறேன், அவன்கிட்ட நின்று பேசிட்டு வந்தேன்மா. சரியா? அப்போ நம்ம எடுக்கிற டெக்னிக் தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது சார். அப்போ நமக்கு முதல்ல வந்து கான்ஃபிடன்ஸ் வேணும். எது மனசுல கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்ம சொல்றது சரியாத்தே இருக்கு, கரெக்டாத்தே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அப்ப நம்ம இங்க சொல்றப்பயே, அதாவது சொந்த தொழில் பண்ணலாம், ஒருவேளை வேணாம்ட்டானா இல்லைட்டானா என்னன்றதுங்கிறது பயந்துக்கிட்டே சொல்றது. நம்ம அதுல வாருங்க, உங்க வீடு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா ஆமாங்க கிழக்கு பார்த்த வீடுன்னு அவனே சொல்லுவான். ஸோ பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அப்ப சொல்றதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும் போல இருக்குல்ல. அப்படி இல்லை, லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதி யாருன்னு பாருங்க. அந்த 4ஆம் பாவாதிபதி நின்ன ஸ்தானாதிபதி எந்த தசையில நிற்கிறாரோ அதான் வீடு, அதான் வீட்டு வாசல். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ உடனே நம்ம 4ஆம் பாவாதிபதிக்கும் நம்ம வீட்டு வாசலுக்கும் ஓடி இருக்குமே சிந்தனை, ஒன்னாத்தான் ஏன் ஜோசியரு, இல்லைன்னா எப்படி ஜோசியரு, இதைத்தான் சப்தரிஷி நாடியில சொல்றாங்க. அப்ப இது மாதிரி நிறைய அடையாளங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்கல எப்படி இருந்தது, பிறந்து வளர்ந்து வரையில எப்படி இருந்தது, தாய்தாப்பனாருடைய கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்றாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அதாவது இந்த என் புள்ள பிறந்ததுல அது இந்த பையன் பிறந்தேன் பாரு, அதுக்கப்புறம் குடும்பம் சில்லா போச்சியா, புள்ளன்னு பிறந்தா அப்படி பிறக்கணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும்னு வாங்கல. அப்படி ஒரு சிலர் சொல்லுவான், எனக்கு மக பிறந்தது, அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சு லட்சமா சம்பாரிச்சேன், மகாலட்சுமியே என் பிள்ளையா பிறந்திருக்கிறான் அப்படின்னு பேசுவான் சிலர். அப்ப இது கரெக்டா அப்படின்னா ரெண்டுமே தப்பு. என்ன காரணம்? இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுனால இவன் கெட்டு போறானா, ஒரு குழந்தை பிறந்ததுனால இவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னா கிடையாது சார், உறுதியா கிடையாது. ஒரு குழந்தை பிறந்து இவன் நல்லா இருப்பான் நல்லா இருக்க மாட்டாங்கிற டீட்டெயிலை நமக்கு கொடுக்குது. ஆனா அந்த டீட்டெயில் அவங்க ஜாதகத்திலேயே இருக்கும். எது? அந்த பர்டிகுலர் ஜாதகத்திலேயே இருக்கும். இந்த டைம்ல யோக தசை வரணும், அப்ப இந்த பிள்ளையும் வரும், அவ்வளவுதானே தவிர அதுக்கேற்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்களா, அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சு வைங்க அப்படின்னா. அப்பதான் இந்த புருஷன்காரன் நினைப்பான், ஏழை புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சுன்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேனேடா, என்னடா அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுன்னு சொல்லி இல்ல. அதாவது என்னன்னா, கல்யாணம்னா என்னன்னே தெரியாம சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா போகுது சார், திரும்பி பார்க்கறதுக்குள்ள 10 வருஷம் போயிருது. சிலர் கல்யாணம் பண்ணல கரண்ட் கம்பியை பிடிச்சிடறான்,
அதையும் விட முடியல, அதுவும் விட மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு வழி ஆகிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரியான குடும்பம் அமையிறது அப்படிங்கிறது எப்படி அமையும்? ஆனா ஒன்றும் இல்லை சார். நம்ம ஒரு குடும்பத்துல புருஷன் சொல்லி பொண்டாட்டி கேட்பாளா, பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்பானா? இதை வந்து அந்த புள்ள ஜாதகத்தை பார்த்தோ அந்த பையன் ஜாதகத்தை பார்த்தோ முடிவு பண்ண வேண்டியதில்லை. இது 2 பேரையும் சேர்க்கல. அதாவது இந்த பொண்ணு கொடுமையான ஒன்று கடுமையான ஒன்று அப்படிலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணிடலாம் சார். உங்களோட லக்னாதிபதி ஆட்சியா, உச்சமா, நீசமா, 6-8 இதுல இருக்கா அப்படின்னா இவங்க லக்னாதிபதி எங்க இருக்குது? 2 லக்னாதிபதிக்கும் தொடர்பே நான் சொல்லலை, அதெல்லாம் வேணாம் சார். மேஷ லக்னம் சார் ஒருத்தருக்கு, அவர் தான் கணவர். அவருக்கு செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார், நீசமா இருக்கார். சரி, இன்னொருத்தருக்கு வந்து தனுசு லக்னம் சார், அவங்களுக்கு லக்னத்துக்கு கடகத்தில் அங்கேயே கடகத்திலேயே குரு உச்சமாக இருக்கார் சார். இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ புருஷன் பேச்சு கேட்குமா பொண்டாட்டி பேச்சு கேட்குமானா இந்த வீட்டுக்காரம்மா பேச்சை தான் அவர் கேட்பார். அந்த அந்த ஐயா பேச்சு இந்த அம்மாவுக்கு ஏறாது. சரியா? இதே இது வயசு வருஷம் திருப்பி வைங்க. அதே மேஷ லக்னத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, ஒரு செவ்வாய் நீசம். இதே தனுசு லக்னத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காரு, அவருக்கு குரு உச்சம். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து அப்படியே அது அந்த அந்த அம்மா வந்து அந்த கணவர் ஒரு கோடு கிழிச்சாருன்னா அதை தாண்டி போகவே மாட்டேன். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா என்னம்மா செஞ்சாரு அவர் கிழிச்சார் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் கோடு கிழிச்சாருன்னா அதை தாண்டி போகவே மாட்டேன். அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சார். டக்கு டக்குன்னு பதில் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப யோகமாக இருக்கும். இன்னொரு விதம் இதில் சொல்லுவாங்க, எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறாங்க, நல்ல மணிக்கணக்காக பேசுகிறாங்கப்பா, ஆனால் இந்த கூட பிறந்தது எப்படி சொல்கிறதுன்னு ஒரு வயலுன்னு சொல்கிறது இல்லை. சரியா? அப்போ ஜாதகத்தை பார்த்து இத்தனை உடன்பிறப்பு இருக்குமா அத்தனை உடன்பிறப்பு இருக்குமான்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்னைக்கு அந்த ட்ரெண்டு வந்து தப்பாக போயிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா அது விசாரித்து பானிஸ்ன்னு எழுதி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது தேவையே இல்லை. கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். அது ஆனால் அதுக்கு வந்து நிறைய அனுபவம் வேணும். அது ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை சார், கூட பிறந்தவங்க யார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே 3ஆம் இடத்துக்கு போய் இளைய சகோதரத்தையும், 11ஆம் இடத்துக்கு போய் மூத்த சகோதரத்தையும், சுக்கிரனுக்கு போய் சகோதரிகளையும், புதனுக்கு இளைய சகோதரத்தையும், செவ்வாய்க்கு மூத்த இப்படி பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதான் என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது. லக்னாதிபதி நின்னா ஸ்தானாதிபதி எங்கே இருக்கார், அவருடைய வலு என்ன, அவரை கரெக்டாக உங்களுக்கு கணிக்க தெரிஞ்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு கூட பிறந்த எத்தனை வந்து கரெக்டாக சொல்லிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தான்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமாக எடுத்துக்க முடியும். இதெல்லாம் குமாரசுவாமி இதில் இதுக்கான டீட்டெயிலே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது சார், நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. சட்டியில் மோந்து வாக்குறதுக்கு ஆப்ப இல்லைன்னு வாங்கல, அது மாதிரி உட்காந்து படிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்குமே பொறுமை இல்லை. இன்ஸ்டன்ட் காப்பி, இன்ஸ்டன்ட் லாட்ரி, அது மாதிரி இன்ஸ்டன்ட் ஜோசியர் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டால் தமிழ்நாடே உட்காந்துரும். சரியா? உடனடியாக ஜோதிடர் ஆகலாம் நீங்கள் அப்படின்னாக்க எப்படி ஆகுறது, அது எப்படி ஆகுறது, வாய்ப்பு இல்லை இல்லை. அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார், படிக்கணும் சார். ஆனால் அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு டைம் இருந்தது, இப்போ டைம் இல்லை. ஏன்னா நம்ம டயத்தை பாதியை ஃபேஸ்புக் தூக்கிட்டு போயிடுறான், மீதியை வந்து இன்ஸ்டாகிராம் தூக்கிட்டு போயிடுறான், மிச்சம் இருக்கிறத யூடியூப் கொண்டு போயிடுறான் சார். வயசான ஆளாக இருந்தாலும் நம்ம யூடியூப் பார்க்காம இருக்க மாட்டோம் யாருமே இல்லையா? எல்லா விஷயங்களையும் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஐயாவும் கரெக்டாக சொல்கிறாரு. யூடியூப்லன்னா நமக்கு இங்கே என்ன வேலை? என்னமோ ஜோசியர்னு ஒருத்தன் ஜின்ராசின்னு இருக்கானாமா வந்துக்கலன்னு ஒரு கேள்வி வேணா பண்ணலாம். பேர் நேராக பார்க்க முடியாதுல்ல. யூடியூப் தான் இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு கம்யூனிகேட் ஆல். அப்போ நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கும் காரணம். அப்போ இவ்வளோ சோசியல் மீடியா வந்ததுனால தான் நம்மளால இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார். எல்லா பேரும் ஜோசியர், படித்தாத்தான் ஜோசியர் ஆக முடியும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, புஸ்தகத்தை எடுத்து உட்காந்து 1 மணி நேரம் ஜோசியம் படிச்சு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஆனால் மீட்டிங்ல வந்து உட்காந்துருப்பீங்க. சரியா? வருஷ கணக்காக இருக்காது சார். சிம்பிள். அப்போ நம்ம வந்து ஜோதிடர் ஆகணுங்கிற வேகம் இருக்கு, ஆனா படிக்கணும்ல. படிக்கிறதுக்கு அந்த அந்த இது வரணும். இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம் சார். ஒரு ஜோசியர் சொல்றாருன்னா, ஜோசியம் சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் பக்கத்திலேயே உட்காந்துருந்தோம்னா நிச்சயம் ஜோசியர் ஆகிடுவோம் சார். நமக்கு எந்த விதியும் தேவையில்லை, உறுதியா ஜோசியர் ஆகிடலாம். என்ன காரணம்? ஒரு டாக்டர் பக்கத்திலேயே கம்பவுண்டர் இருப்பாரு. டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவர் வாட்டுக்கு பேராசிட்டமால், பெப்பானில் எழுதுவாரு, இது அது இதுன்னு நிறைய மாத்திரை எல்லாம் எழுதுவார். அவர் எழுதுறத பார்த்தா டாக்டர் மாதிரியே இருக்கும், ஆனா டாக்டர் இல்லையா? அந்த அனுபவம் பேசும். அது மாதிரி ஜோசியர் வந்து கூடவே உட்காந்துருந்தா கூட ஜோசியர் ஆயிடலாம். ஆனா எந்த எஃபோர்ட்டும் எடுக்காம நான் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனா நான் ஜோசியர் ஆகணும்னா எங்கிட்ட ஆகுது? அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தால் வில்லங்க மகம் புள்ள ஊட்டி எல்லாம் வீட்டில் இருக்கேன், அதை பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணும் வாங்க. நாங்கள் இங்கே வந்து உட்காந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம்னு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு நீ புட்டு கொடுமையாடா இந்த கொத்துற அப்படின்னு அப்படி ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது. அதனால ஜோதிடம் படிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட
அத்தனை பேரும் ஜோசியம் படிக்கிற அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள். சரியா சார்? உங்கள் வாழ்க்கைக்கு புண்ணியம் தேடிக்கிறீங்க சார். இந்த பிறப்புல ஜோசிய புஸ்தகத்தை கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக போன பிறப்புல, அதுக்கு முந்தின பிறப்புல, அதுக்கு ஏதோ ஒரு பிறப்புல உங்களுக்கு ஜோதிடம் டச் ஆகாமல் இப்போ நீங்கள் இந்த புஸ்தகத்தை தொடக்கூட முடியும். சரியா? கையிலே எடுக்க முடியாது. அதே மாதிரி ஜோதிட ஆர்வம் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் வந்து 10 நிமிஷம் உட்கார முடியாது. வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைங்க, நல்லதே இருக்காங்க, ஆனால் என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே உரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க எந்திரிச்சு. சரியா? நம்ம ரொம்ப ருசிச்சு ரசித்து கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம், ஆனால் அவனுக்கு போர் அடிக்கும் சார் அது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இது. ஆனால் இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமான ரிசல்ட்டாக இருக்கும். எவ்வளோ சார், நீங்கள் ஒரு முகூர்த்தத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வழியில் ஒரு 20 கல்யாண மண்டபத்தை தாண்டி போவீங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அத்தனை பேர் கூடியிருப்பான், எல்லாரும் ஒரே புள்ளியில் கூடியிருக்கான் சார். அவன் எந்த மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து ஒரு ஜோசியருக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணத்தை கூட்டியிருக்கும். சரியா? ஒரு ஜோசியர் எடுத்த முடிவு தான் அந்த கல்யாணத்தை கூட்டி வச்சிருக்கும். எல்லாத்துக்கும் கேட்வேன்னு எடுத்துக்கிட்டா ஜோதிடர் தான். ஆனால் வெளியே பேசலாம், எனக்கு நம்பிக்கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த மாதிரி டைலாக்லாம் பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா, அவங்கள ஒரு சிரமமும் படுத்தாதீங்க. ரைட்டுப்பா, சந்தோஷம் பண்ணு விட்டுருங்க, அவ்வளோதான். வேற எந்த ஆராய்ச்சிக்கும் கொண்டு போகக்கூடாது. என்ன காரணம்? அவங்கள நம்ப வைக்கிறது நமக்கு வேலை இல்லை. நம்ம 4 பேருக்கு நம்ம சொல்றதுக்கு நிறைய வேலை இருக்குது, செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது, படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம போய் அவங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டாம். என்ன காரணம்? காலம் அதை கற்றுக் கொடுக்கும். சார், நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்க, நான் ஜோதிடராக போகிறேன், நேராக போய் எனக்கு ஒரு ஆற்காடு பஞ்சாங்கம் கொடு, வாசன் பஞ்சாங்கம் கொடுன்னு யாராவது கேட்டு வாங்கினீங்க? யாராவது ஜோசியத்துக்கு அப்படி பண்ணீங்க? இல்லையே. நாங்கள் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தோமா, பிடிச்சி தள்ளி விட்டுச்சுடா, இதுக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாரும். அது இன்னும் சொல்லணும்னா, அது என்னவே இருக்குன்னு அப்படி லேசாக சொரிய ஆரம்பிச்சேன்னா இப்போ ரத்தம் வந்து கூட நிறுத்த முடியலையா, சொரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்போ நம்மளை அதுவா இழுத்து கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிடும் சார். நம்ம ஒன்றும் போகவே வேண்டியதில்லை. அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ஜோதிடம் படித்தவர்கள் நிச்சயமா புண்ணியம் செஞ்சவங்க. என்ன காரணம் தெரியுமா? எங்க தாத்தா டாக்டரா இருந்தார், எங்க அப்பா என்ஜினியரா இருந்தார், எங்க அண்ணன் அந்த காலத்துல, எங்க தாத்தா அந்த காலத்திலேயே பெனாங்கு போனவர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுடைய வாரிசுகள், எங்க அம்மா அந்த காலத்திலேயே ஜோசியர், எங்க அப்பா அந்த காலத்திலேயே ஜோசியர், எங்க தாத்தா அந்த காலத்திலேயே ஜோசியர்னு சொல்றது அவனுக்கு பெருமையான விஷயம். அப்போ உங்க பரம்பரைக்கே பெருமை தேடக்கூடிய ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சரியா? சாதாரண வேலை இல்லை ஜோதிடம் அப்படிங்கிறது. பரவாயில்லையே, நல்லாத்தையும் பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன் இல்லை? ஆமாம். இந்த சார் சொல்லிட்டார், ஜோசியருக்கு பொண்ணு கிடைக்காது. இப்போ பொம்பளை பிள்ளை ஜோசியம் படித்தா கூட இல்லைங்க, பொண்ணு பிஇ படிச்சிச்சா நம்ம வெளியில் எதுக்கு அனுப்புறதுன்னு வீட்லேயே வச்சிருக்கிறவங்க அப்படின்னுவாங்க. இப்போ இது ஏதாவது ஜோசியத்தை பற்றி பேசினா, சும்மா இருந்ததுக்கு அந்த கழுதை ஏதோ 2 புத்தகத்தை எடுத்து படிச்சதுங்க, அதை சொல்லிக்கிட்டு தெரியுது, அதை போய் போயிட்டு இப்படி போயிடலாம், பாலிஷ் அடிச்சுட்டு போயிடலாம். பையனை பொறுத்த வரைக்கும் அவர் திறமையான ஜோசியருங்க, என்னத்துக்குடா நமக்கு ஊர் வம்பு அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் செய்வேன பிள்ளி சூன்யம்னு வரப்பட்டாங்கன்னா என்ன செய்யறது, நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி துண்டா ஒதுங்கிடுவாங்க. ஜோசியருக்கு பொண்ணு கொடுக்குறதுன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ஆனாலும் இப்போ பிரச்சனை இல்லை சார். ஒரு சில ஜோசியர்லாம் ஜோசியர்னு சொல்லியே கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன காரணம்? எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துடுறாங்கல்ல பெருசு பெருசா. அப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்தாங்க, சரி ரைட்டு, அவங்களும் பெருசாக சம்பாதிப்பா அவ்வளோ இருக்குன்னு நினச்சிட்டு கொடுக்குறதெல்லாம் ஒன்று. இருந்தாலும் ஜோதிடத்தை வந்து கற்றுக்கிறதுக்கான வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வயசுலாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம படிக்க ஆரம்பித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்குவம் தானாகவே வந்துடும். நீங்கள் 50 வயசில் படித்தாலும் பக்குவம் ஆயிருவீங்க, 80 வயசில் படித்தாலும் பக்குவம் ஆயிருவீங்க, 20 வயசில் படித்தாலும் பக்குவம் ஆயிருவீங்க. நான் 20 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். சரியா? அப்போது நம்ம அந்த ஜோதிடத்தை படிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஒரு பெரிய குரூப்புக்கே பிரயோஜனமாகக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்க, அத்தனை பேர்த்துக்கு நம்ம நல்லது சொல்லுவோம் சார். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? ஊரில் இருக்க ஜாதகத்தெல்லாம் பார்க்குறப்ப டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுத்துருவோம் சார். ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்குறப்ப நமக்கு பயங்கர குழப்பமாயிரும். நம்ம பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம், மருமக ஜாதகம், மக ஜாதகம் பார்க்குறோம்னு வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். இது நல்லது நடக்குமா, இல்லை நல்லா நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கு, இல்லை ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் இல்லை இருக்கட்டும் அப்படின்ற இப்படி ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எடுத்துக்கிட்டே போகும். சரியா? இப்போ இதை விட இன்னொன்று, நான் வந்து என் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அதாவது அக்காவுக்கு பேத்தி பிறக்குது. அந்த பேத்திக்கு லக்னம் வைக்கணும். 1க்கு 13 தடவை யோசித்து இன்னும் 2 ஜோசியரை கன்சல்ட்டும் பண்ணி நல்லா யோசனை பண்ணி லக்னம் வைக்கிறேன். இன்னொரு ஜோசியர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த ஜாதகத்தை, இந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். எவன் வச்சது லக்னம்? என்னடா லூஸ் மாதிரி வச்சிருக்கேன் லக்னம்ட்டான். தீர்ந்து வச்சா சார், பிள்ளைக்கு 15-10 வயசு ஆக போகுது சார், இன்னுமே என்னை திட்டிட்டு திட்டுறாங்க. என்னதான் செய்யறது? நம்ம வந்து அதாவது ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கணும். நம்ம தப்பு பண்ணுவோமா, நமக்கு எல்லாமே முக்கியம் இல்லை, நம்ம கவனமாக பார்த்து தான் வைப்போங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அதனால என்ன ஆகுது, இப்படி ஆகி போகுது.
ஸோ இது மாதிரியான சந்தர்ப்பங்களை சிலர்லாம் வந்து சிலருக்கு நேரம் சரி இருக்கா சார், கெட்ட நேரமாக இருக்கேன் அவன் சொல்லுவான் வந்து இதை செய்யாதரா அதை செய்யாதரான்னு சொல்லி ஏதாவது சொல்லி தடுத்து பாருங்க, இந்த தொழில் ஆரம்பிக்காத, இந்த வீடு கட்டாத, அல்லது இந்த பிள்ளைய கட்டாத, இந்த பையனை ஏதாவது சொல்லி பாருங்க, கெட்ட நேரம்டான்னு சொல்லுங்க, கேட்கவே மாட்டான். அவனுக்கு நேரம் முன்னாடி தள்ளுச்சுன்னா பகலில் பேட்டரியில் அடிச்சுக்கிட்ட பேட்டரி லைட் எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் மொட்டைக்கணியில் விழுந்துருவான், தும்முன்னு விழுந்துருவான். அது என்ன காரணம்? குடைகின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின்னிறங்கி ஏக அப்படின்னு சொல்றான். எது ராமபிரான் சும்மா வந்தானா, நான் பட்டம் முடிஞ்சுக்கிட்டு வரேன்ட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், சும்மா வந்திருக்கேன், குடைகின்ற கவரி இல்லை, கொற்றவன் குடையும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆய்ப்பாட்டுக்கு வந்திருக்கேன், என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதான் சொல்லிச்சான், இவன் தருமம் முன்னிறங்கி விதி பிடிச்சி தள்ளி தருமம் பின்னாலேயே போச்சான், விதி இழுத்துக்கிட்டே போதும். அது மாதிரி நம்ம என்னதான் பெர்ஃபெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அது வந்து நமக்கு கவலைக்குரிய விஷயம். என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், அவருக்கு அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது, டைம் வச்சு கொடுங்குறார். நான் ஒரு டைம் வச்சு கொடுக்குறேன். எது நல்லா கவனிங்க, 7ஆம் இடத்துல ராகு, சாரி 6ஆம் இடத்துல ராகு வச்சு கொடுக்குறேன்னா ஏதோ வச்சு கொடுக்குறேன், 6லயோ 7லயோ ராகு இருக்கு வச்சு கொடுக்குறேன். இவர் வந்து வழி வருது, மறுநாள் கூட்டு போகிறதுக்கு பதிலாக முத நாளே வழி வந்துடுது, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றாரு. நடுவில் கட்சி ஊர்வலம் போகுது, அந்த ஊர்வலம் முடிஞ்சு கொண்டு போய் சேர்க்குறாங்க, சார் டெலிவரி ஆகுது 8ஆம் இடத்துல ராகு. இன்னைக்கு வரைக்கும் நீ திட்டிகிட்டு இருக்காரு. என்னம்மா நான் சொல்லி எடுத்த மாதிரி, நான் சொன்ன லக்னத்தை மாற்றி தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அவர் வந்து அப்படி எடுத்துக்கிறார். ஆனாலும் நல்லபடியாக இருக்காங்க, அது வேற விஷயம். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்து யோகத்தை செய்யணும்னு நான் அதையும் எடுத்துக்காட்டு வீடியோவோட போட்டிருப்பேன், ஜாதகத்தோடு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்ம 8ஆம் இடத்துல ராகு இருக்கு, 12ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல தனிச்சு ராகு, கவலையே விடாதீங்க. அது என்ன செய்யும் ஏது செய்யும் அப்படின்றத பார்க்கணும், அதை பார்த்துதான் சொல்லணும். சார் 8ஆம் இடம் தானே, நீங்கள் உங்கள் வாட்டுக்கு பேசுங்க, நாங்கள் வாட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறோன்ற மாதிரி. அதாவது சாரை பற்றி சொல்லணும், சுக்கரன் சார், உங்கள் சார் வந்து சுக்கரன் ஸ்பெஷலிஸ்ட், ரைட்டா? அதாவது இந்த டபுள்ஸை பற்றி பேசுறது அதெல்லாம் சூப்பராக பேசுவார். 2வது கல்யாணம் யார் பண்ணுவா, டபுள்ஸ் எல்லாம் யாருக்கு அமையாம. ஏன்னா நான் வந்து உட்காந்ததுமே, சார் இன்னொரு டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். சரியா? இல்லை சார் வேணான்னு சொன்னேன், இல்லை இருக்கட்டும் சார்னு போய் பிடிச்சிட்டே வந்துட்டார். அப்போ அது மாதிரி இப்போ மணி 1:30 இல்லையா, நான் 1:30க்கு நிறுத்திடலாம்னு நினைச்சேன், 5 நிமிஷம் கூட போயிருச்சு. இதை இப்போ பேசிட்டு போகலாமா இல்லை நிறுத்திடலாமாங்கிறது நீங்க தான் சொல்லணும். நீங்க பேசுங்க, ஒரே ஒரு நண்பர் மட்டும் சாப்பிடலான்றது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் சார். 8ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ தனிச்ச ராகு கேது இருந்தால் நிச்சயமா அவங்க குடும்பம் பிரியும். இதுதான் பாயிண்ட். சரியா? இது வந்து பேசிக் பாயிண்ட். 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ இதையும் சேர்த்துக்குங்க அடிஷ்னலா. 3, 2, 12 லக்னத்துல கிடையாது, 12 அதான். நான் சொல்லல சோசியாரன் சும்மா இருக்க மாட்டேன் சொரிவான்னு சொன்னேன்ல, இதான் இதைத்தான் சொன்னேன் நான். இவ்வளவு நேரம் சொன்னேன், விடிய விடிய ராமாயணம் கேட்டு ஜீவிக்கு ராமாயணம் பெரிய பெண்ண மாதிரில இருக்கு. சரி சொல்றேன் சார், உங்களுடைய வார்த்தையை தலைமையில வச்சுக்கிறேன், சொல்றேன். சரி, அப்ப 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு எது தனிச்சு நின்னா அந்த குடும்பம் பிரியும். எப்போ? திசை நடத்தினால் பிரியும். சரி, பிரியாது. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எங்க சொல்லுங்க வாப்போம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2ல் 2க்கு அதிபதி ஆட்சி கூட ராகு அல்லது கேது, 12ல் 12க்கு அதிபதி ஆட்சி அல்லது ராகு அல்லது கேது, அல்லது 2ல் ராகு தனிச்சு தான் நிற்கிறார், அந்த ஸ்தானாதிபதி உச்சம். சரியா? அல்லது சார் சொன்ன மாதிரி குரு பார்க்குறாரு, கன்ஃபார்மா பிரியாது குரு. சரியா? நல்லா இருப்பாங்க. அப்போ 8ல் ராகு இருக்கா, தைரியமாக சேர்த்து வைங்க. நம்ம பிள்ளைக்கு 8ல் ராகு இருக்கா, நம்ம பையனுக்கு 8ல் ராகு, பயப்படவே வேணாம் சார், சும்மா தைரியமாக சேர்த்து வைங்க சார், நல்லபடியாக குடும்பம் வரும். சரியா? அதை விட்டுட்டு 8ல் ராகு இருக்குது, மாங்கல்யத்தை இழப்பால், நூல் இழப்பால், செயல் கிரகமாக இருக்குது, தேசாந்திரம் இருக்கும், அதுவும் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இல்லை. அப்போ யாருக்கு அப்ளிகபிள்? சார் உப்பு வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஒருபடி உப்பை போட்டால் குழம்பு வைக்கிறோம், இல்லை 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 சாப்பிட முடியுமா ஒருபடி உப்பை போட்டால்? அப்போது எவ்வளோ எந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அப்போ 8ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் அது யோகமாகவும் இருக்கும். 6ஆம் இடத்தில் 2ஆம் இடத்த அதிபதி இருந்தால் வெளிநாட்டு வருமானம் வரும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்த அதிபதி வீக்காக இருக்காரு, அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் சரியாக இருக்கும். 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே வேலைக்கு போனால் நல்லா இருக்காது, செட் ஆகாது. நீங்கள் பாருங்க, 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காரு. 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கணுங்கிறதுல ஆட்சியா இருக்கணும். எங்கனையோ ஒரு பக்கம் ஆட்சி உச்சமா இருக்கட்டும், அவர் திசை நடக்கட்டும், வேலையில நிக்கிறானான்னு மட்டும் பாருங்க, நிக்க மாட்டான், கன்ஃபார்மா நிக்க மாட்டான் சார். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அப்போ இதுதான்
அதாவது ஆட்சியாக இருந்தால் யோகம், ஆட்சியாக இருந்தால் யோகம் அப்படின்னாக்க நம்ம என்னத்தை சொல்கிறது, காரக்குடி ஆட்சியத்தையும் சொல்லணும். அப்போ ஆட்சியாக இருந்தால் யோகம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி உச்சமாக இருந்தால் யோகம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வக்கரமாக இருந்தால் கெடுத்துக்கூடாது, நீசமாக இருந்தால் கொண்டு விடாது, ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யூனிக்காக எடுக்கணும், இண்டிவிஜுவலாக எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப தான் பர்ஃபெக்டாக பலன் எடுக்க முடியும். இது எப்படி வரும்? ஒரு தடவை 2 தடவை எடுத்தால் வருமா? வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்றான். அது மாதிரி எல்லாரும் ஜோதிடத்தை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கணும். முடிவு எடுத்துட்டு தப்பாக கூட பார்க்கணும் சார், பார்த்தா தானே தெரியும். அப்போ ஒரு பாதையில் போனால் தானே போய் சேர்ற இடம் தப்போ ரைட்டோங்கிறது தெரியும். அதனால தைரியமாக ஜாதகத்தை எடுத்து படபடன்னு அடிச்சிடணும். நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் சொல்லிட வேண்டியதான். ஆமான்னா ஆமான்னு சொல்கிறேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறேன், என்ன செஞ்சிருவாங்க? எதுவும் கவர்னர் போஸ்ட்லேருந்து கலட்டியாக விட்டுற போறியா? ஒன்றும் கிடையாது இல்லையா? நம்ம வாட்டுக்கு சொல்ல வேண்டியதானே. அதனால முதலில் ஜோதிடருக்கு தேவை தைரியம். தைரியம், வீரியம், பராக்கிரமம் அப்படின்னு உடனே 3ஆம் இடத்துக்கு போயிடக்கூடாது. அதெல்லாம் இல்லை. 3ஆம் இடத்தை முக்காலியை போட்டு கூட உட்காந்துருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க சார், ஜோசியம் வந்துடும் சார், படபடன்னு வந்துடும். அதான் இதுக்கான வழி. ஆமாம், இப்போ யார் எங்களுக்கு ஜோசியம் வருமானு கேட்டால் நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்க பண்ணுற மாதிரி அப்படி ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த மன உறுத்தல் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி, எல்லாத்திட்டையும் இருக்கா சார்? நீங்க சொல்ற அதே பையன் எனக்குள்ளும் இருக்கு, நான் வெளியே காமிச்சுக்காம இருக்கேன் அப்படின்னு வாங்கல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் எனக்கு பிரமிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, சார் கூப்பிட்டாங்க, சரி வேலூர் வருவோம் அப்படின்னு சொல்லி வேலூர் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ ரத்னகிரி மலைக்கு போயிருந்தேன், இந்த இடத்த ஷேர் பண்ணிக்கணும். காலையில் அங்கே முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். எப்போவுமே எங்கன்னா பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தாலும் போயிடுறது. அது போன வாரத்தில்னா நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. வடபழனி முருகன், சிறுவாவூரி முருகன், திருத்தணி முருகன் ஒரு அடி அடித்தோம். இப்போ இங்கே பக்கத்தில் ரத்னகிரி முருகன் அப்படின்னு பிறப்பிட்டாச்சு. இந்த அதாவது சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெறுப்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர் கூறுதாழ்வில்லையே. சார் ஒரு முருகன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஜோசியத்துக்கு கடவுளே முருகன். சரியா? செவ்வாய் வீட்டுக்கு அதிபதி, அதுக்கு அதிபதிமா இல்லை. முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணது குமாரசாமியும். அதான் ஜோசியத்தினுடைய ஃபர்ஸ்ட் நூல். அப்போ முருகன் தான் ஜோதிடத்திற்கு அதிபதி. அப்போ முருகனை கெட்டியா பிடிக்கும் சார். முருகனை வஞ்சாலும் சரின்னு கேட்டுக்குருவாரு சார். வைதார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிடால் அங்கு வைதாரையும் வாட வைப்பான். வெய்ய வானரம் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எங்க இதுல குரு பார்க்கணும்னு கேளுங்க பார்ப்போம். கேட்க முடியாது. அதாவது விஷயம் என்னன்னா, அந்த முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்திற்கு முழுமுதற் கடவுள். இந்த ரத்னகிரிக்கு நான் அங்கே ஃபர்ஸ்ட் போனப்ப எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அதுவே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன வயசு. அப்போது அக்கா கையை பிடிச்சிட்டு ஓடுறீங்க. அப்போ போய் பார்த்தது, அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இன்லைன் லெட்டர் வாங்கி கொடுத்தாக்க அது ஏதோ எழுதி அனுப்புவார், இல்லாட்டி அவருக்கா மூடு இருந்தால் அப்போ எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம வீட்டில் கூட அக்கா மாமா இன்லைன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவர் ஏதோ எழுதி அனுப்புனார். அது எனக்கு கரெக்டாக பிடிவிடலை, ரொம்ப சின்ன வயசு. இப்போ நான் அங்கே போகிறேன்னு சொன்னதான் அங்கே ஒரு பெரியவர் இருக்கார் அப்படின்னாங்க. இல்லையே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு. இல்லை அவரே தான் இன்னும் இருக்கார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை சமேதர முருகப்பெருமானை பார்த்தேன், ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. அந்த திருப்தியோட தான் இங்கே உட்காந்தேன், மேடையில் உட்காந்தது. ஸோ அருமையாக இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு மீட்டிங்கில் எப்படி பேசுகிறோங்கிற பேச்சு யாரை பொறுத்து தெரியுமா? ஏத்தாப்பில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள பொறுத்து. இப்போ நீ பேசு, நான் தூங்கணுங்கிற ஸ்டைலில் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்ய முடியும்? நம்ம சீக்கிரம் பேச்சை முடிக்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் இங்கேருந்து பாருங்கள், நல்லா தெரியும் எப்படி பேச்சை ரசிக்கிறாங்களா ரசிக்கலையாங்கிறது. இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். அதை வச்சுட்டு தான் நம்ம சரி ரைட்டு அப்படி இதே ட்ராக்ல போயிடுவோம். இப்போ சில வீடுகளில் போய் நம்ம விருந்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் கொடுப்பாங்க. சாம்பார் சரி இருக்காது. சரி ரைட்டு ரசத்தோட போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சோண்டு பிணைஞ்சதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து ரசத்தை வாங்குவோம்ல. ரசம் நல்லா இருக்கும். ரசம் நல்லா இருக்குன்னா அடுத்தது மோர் வாங்கணும்னு வாங்கினா அது நல்லா இருக்காது. இப்போ இதில் இந்த குழப்பத்துக்கு எதுக்கு வம்பு? ஏறின பஸ்லேயே கடைசி வரைக்கும் போயிடணும். அதாவது சாம்பார் நல்லா இருக்கா, அதே பஸ்ஸில் போயிடணும். 3 வாட்டி சாம்பார் வாங்கி சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடணும் பயலத்தை. சிம்பிளா அது மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறப்ப அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கல, ஓரளவுக்கு தெரியும். பெருசாக தெரியலனாலும் ரெண்டாவது நம்ம ஜோசியர் தானே சார், ஓரளவுக்கு தெரியும்ல. சரி ரைட் நம்ம பேசுகிற கேட்குறாங்க, இல்லை கடுப்பாயிட்டாகப்பா கிளம்பிடலாமாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் தெரியும்ல. அதுக்காக தான் இழுத்துட்டு பேசிட்டே வந்தது. மொத்தத்தில் நானும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிப்பேன்னு நினைக்கிறேன். இருக்குமா சார்? இருக்குமா? 11 வத்துக்கு ஆரம்பிச்சாங்க, 12 வத்துக்கு ஆரம்பிச்சேன்னா சரி ரைட். இன்னும் 2 வத்து ஆகலை.
ஓ நீ அப்படி வேற இருக்கியா, பயப்படாதீங்க, முடிச்சிருவோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு நானும் காலகாலத்தில் கிளம்புனா தான் வீட்டுக்கு போக முடியும். எங்கள் வீட்டுக்காரமாக தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வேலூரில் மீட்டிங்கா, ஆமாம் நீ பேசுகிறேன் கேட்குறதுக்கு 4 பேர் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, நீ போய் அங்கே வெட்டியாக பேசியிருப்பேன். நான் இப்போத்தியான் இந்த இதை மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூம்குள்ளே போனேன் இல்லையா, போய் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நான் பேச போகிறேன் கேட்குறியா, நான் வீடு கழிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வைக்கி போனேன் சார் நிஜமா. ஆனால் நீங்கள் இருக்க வேலையெல்லாம் போட்டது ஓட்டபடி வந்திருப்பீங்க இல்லையா, என்னமோ திண்டுக்கல்லேருந்து வர்றான்றாங்க, என்னதான் பேசுகிறேன்னு கேட்போமே, இல்லை நம்ம தான் யூடியூப்ல பார்த்துருக்கோமே, நேரில் எப்படித்தான் இருக்கான்னு பார்க்கலாமே அப்படின்னு வந்திருப்பீங்க, ரைட்டா. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் இதுக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும், சரியா. அது மீசையில் மண் ஒட்டலைன்னாலும் கவலைப்படக்கூடாது, நம்ம அப்படியே அவரையே கௌரவமாக வந்துட வேண்டியதான். அதனால் நிச்சயமாக நம்ம மிகச்சிறந்த ஜோதிடர்களாக இந்த வாரா ஜோதிட சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த சங்கத்தில் வந்து பேசுறதுக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தேன். ஏன்னா நான் பலமுறை பாலாசரை பல மேடைகளில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து அதான் நேற்று நைட்டு வந்து ஒரு 9 பேரோட வந்துட்டாங்க, அங்கே ரூமில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ தான் ஒய்ஃபு ஃபோன் பண்ணாப்புல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நான் காலையிலன்னு சொன்னீங்க, இல்லை நைட்டே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நைட்டே மீட்டிங் ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா பாலா சார் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிக்க மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் நான் வர வேண்டியது இருக்கும். வர்றப்போ வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து மீண்டும் இன்னொரு ஸ்பீச் கொடுத்துட்றேன். இப்போது இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நம்ம பேச்சை ரசித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.